إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அப்பாசியா خلافة இந்த தொடரில் நம்ம முதலாவதாக அதாவது இந்த 2வது நூற்றாண்டில் மொத்தம் 14 ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. அதில் 7 ஆட்சியாளர்கள் உமையா ஹிலாஃபத்தை சேர்ந்தவர்கள், அடுத்த 7 ஆட்சியாளர்கள் அப்பாசிய ஹிலாஃபத்தை சேர்ந்தவர்கள். 132 218 வரைக்கும் வந்ததில் அபுல் அப்பாஸ் சஃபா, அபு ஜாஃபர் அல் மன்சூர், அதுக்கு பின்னால் மஹதி. இதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இப்போ அடுத்ததாக எஞ்சிருக்கக்கூடிய 4 ஆட்சியாளர்களை பற்றி என்ன செய்ய போகிறோம், சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னால் தான் நம்ம அவருடைய ஸ்பெஷலான விஷயங்களையும் படிப்போம். அதோட உலமாக்கள் சம்பந்தமான தொடர்புகள், மார்க்க சப்ஜெக்ட் அதெல்லாம் நம்ம அதில் பார்ப்போம். அடுத்தாக மூசா அல் ஹாதி அதாவது அபு ஜாஃபர் மன்சூருடைய ஏனைய பிள்ளைகள் அந்த இடத்துல என்ன இருக்க, அதாவது மஹதியுடைய மகனான மூசா என்ன செய்கிறாரு, ஆட்சிக்கு வரார். அதுக்கு பின்னால் மறுபடி என்ன அவருடைய ஏனைய அதாவது சகோதரர்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஆட்சிக்கு வந்து விடுவார்கள். இப்போ மூசா அல் ஹாதி இவர் முஹம்மது அல் மஹதியுடைய பிள்ளை. இவர் 169 170 வரைக்கும் தான், 169 170 வரைக்கும் ஒரே ஒரு வருடம் தான் இவர் என்ன செய்கிறார், ஆட்சி செய்கிறார். பூயா அபிஹா அவர் தந்தைக்கு பின்னால் பையத்து செய்யப்படுகிறார். தந்தையைப் போலவே அகைதாவுக்கு எதிரானவர்களை அதாவது அவர்களை அடக்குவதில், அவர்களுக்கான தண்டனைகளை கொடுப்பதில், அகைதாவுக்கு எதிரான சித்தாந்தங்கள் வளராமல் இருப்பதில் தந்தையைப் போலவே அந்த வசியத்தை என்ன செஞ்சார், சிறப்பான முறையில் இவர் செஞ்சார். அப்போ மஹதி ஹாதி என்ற அடிப்படையிலே அவங்களும் என்ன செஞ்சாங்க, நடந்து கொண்டார்கள். அதே நேரம் தண்ட மகனுக்கு பைஅத்தை செய்விப்பதற்காக தண்ட வாப்பாவுடைய என்ன அதாவது தண்ட சகோதரனை விட்டும் என்ன செய்கிறாரு, அதை இல்லாமல் ஆக்குறாரு. அது நம்ம ஏற்கனவே அதாவது தண்ட பிள்ளைக்கு கொண்டு போகாமல் தண்ட சகோதரனுக்கு கொண்டு போகாமல் தன்னுடைய மகனுக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த முயற்சி அவர் என்ன செய்கிறாரு, அதில் செய்கிறார். தண்ட சகோதரனுக்கு கூட ஹாரூன் ரஷீது கொண்டு போகாமல் மகனுக்கு கொண்டு போகிறதுக்கு, ஆனால் தந்தையுடைய வசியத்தை எதிரிக்கன்னா மூசா, அதுக்கப்புறம் அடுத்து அவருடைய சகோதரர் ஹாரூன் ரஷீத் என்ன செய்யணும். அப்புறம் நான் ஏற்கனவே அபு ஜாஃபர் மன்சூர் பிள்ளை மாதிரி சொல்லணும், சரியா பிள்ளை, சரியா மஹதியுடைய என்ன அதாவது பிள்ளை, இவருடைய பிள்ளையில் இருந்து அடுத்த பிள்ளை கொண்டு போக ட்ரை பண்ணுறார். அதாவது மஹதியோட பிள்ளை மூசாவுடைய மகன் என்ன செய்கிறாருன்னா அடுத்த இளவரசர் அவருடைய மகனை கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. அது இது அடிப்படையில் பிள்ளை அது ஏன்னா அடுத்த சகோதரர்களும் நல்ல திறம்படையான ஆட்சியாளர்கள் சகோதரர்கள் இருக்கத்தக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது நடக்கலை. ஆனால் அவர் வன்முறையால் செய்யலை, பேச்சுவார்த்தையின் ஊடாக மற்றபடி வேறு வழிகளின் ஊடாக மகனுக்கு என்ன கொடுப்பதற்கான முயற்சி எடுத்தார். அது என்ன செய்யலை, நடக்கவில்லை. இது உண்டு. அடுத்தது அதாவது இவருடைய காலத்தில் ஒரு புரட்சி நடக்குது. என்ன புரட்சின்னா அஹ்லு பைத்துடைய புரட்சி ஒன்று நடக்குது. அது யாருன்னா, அதாவது நீண்ட பேர் தான் இருந்தாலும், அதாவது ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரருடைய பிள்ளை, ஹசன் ரதியல்லாஹுடைய பேரருடைய பிள்ளை. அப்படின்னா ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசனோட மகன் ஹசன், அவருடைய மகன் அலி, அவருடைய மகன் ஹுசைன். அப்போ எப்படி வரும், ஹுசைன் இப்னு அலி. அதுக்கு பின்னால் அவருடைய தந்தை ஹசன் இப்னு அலி, சரியா, ரைட். அப்போ எப்படி நம்ம அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னு சொன்னால், ஹசன் ரதியல்லாஹுடைய பேரருடைய மகன், அதாவது ஹுசைன் இப்னு அலி. அவர் மதீனால மக்கால ஒரு புரட்சி என்ன செய்கிறாரு, எடுக்கிறார் இந்த ஆட்சிக்கு எதிராக. ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே என்ன அத்தவா இலா ரஜுலின் மின் ஆலிர் ரிதா, அதாவது ரிதா மின் அஹ்லில் பைத், சரியா. அதாவது ரசூலுல்லாஹோட குடும்பத்தில் உள்ள ரிதா என்ற ஒருத்தருக்கு பையத்து செய்யறதுன்னு நினைச்சாங்க. அப்போ அதில் அவங்களும் நினைத்தார்கள் அலி ரதியல்லாஹுடைய பரம்பரையில் உள்ளவங்களும் இதில் ஆட்சிக்கு வருவாங்கன்ற மாதிரியான சிந்தனை அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்பாசியர்களும் அதை ஆரம்பத்தில் என்ன செய்யலை, கண்டுகொள்ளலை அந்த ஆட்சியுடைய பலத்துக்காக. பிறகு என்ன அவர்களை வராத அமைப்பில் ஆக்கினாங்க. அதனால் இடைக்கிட இந்த புரட்சி என்ன செய்ய நடக்கும். இந்த புரட்சியுடைய பின்னணியில் நாங்கள் சொன்னோம், இஹ்லாஸான அடிப்படையில் அவங்களோட நல்ல சிந்தனையால் தான் இது நடக்குது. ஆனால் தவறான ஒரு அணுகுமுறையாக அது இருக்கும். அப்போ மக்கா மதீனால ஹிலாஃபத்தை இலக்காக வைத்து ஹுசைன் இப்னு அலி அந்த பேரர் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரருடைய பிள்ளை புரட்சி நடக்குது. ஆனால் ஹாதி என்ன செஞ்சிட்டாருன்னா அதை என்ன அதாவது மக்காவுக்கு பக்கத்தில் ஃபஹ் என்ற ஒரு யுத்தத்தில், இது கொஞ்சம் விரிவாக ஃபஹ் யுத்தம்னா கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம், சரியா. அந்த இடத்துல வச்சு என்ன அதாவது மக்காவுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஊரில் ஒரு யுத்தம் ஒன்று நடந்து அது என்ன செய்து அந்த புரட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஹிஜ்ரி 169 விளங்கிட்டா. இந்த இடத்திலிருந்து
ஒருவர், அதாவது ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நம்ம சொன்னோமே, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளையுடைய பேரப்பிள்ளைன்னு சொன்னோம், அல்லது பேரப்புள்ளையுடைய பிள்ளைன்னு சொன்னோமே, பேரப்புள்ளையுடைய பிள்ளை. அப்போ ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த, அதாவது பேரப்புள்ளையுடைய பிள்ளைகள் இவர் மட்டுமல்லையே, அதில் இன்னொருத்தரும் கலந்து கொள்கிறார். அவர் யாருன்னு சொன்னால், அதாவது இத்ரீஸ் இப்னு அப்துல்லா. இவர் ஹுசைன் இப்னு அலி தானே, இத்ரீஸ் இப்னு அப்துல்லான்றவர். இது நல்லா கேட்டுக்கோங்க. இத்ரீஸ் இப்னு அப்துல்லா, அடுத்தது யார்? ஹுசைன் இப்னு அலி. அப்போ இந்த அலியும் அப்துல்லாவும் யார்? சகோதரர்கள். ஹுசைன் இப்னு அலி, இத்ரீஸ் இப்னு அப்துல்லா. அப்படின்னா இந்த அலியும் இந்த அப்துல்லாவும் சகோதரர்கள். பேரப்பிள்ளையுடைய பிள்ளைன்னு சொல்லணுமே. அப்போ இவங்க ரெண்டு பேரும் யார்? பேரப்பிள்ளைகள். ஹசன் ரதியல்லாஹுடைய பேரப்பிள்ளைகள் தான் இந்த அலியும் அப்துல்லாவும். இவங்க ரெண்டு பேருடைய தந்தை ஹசன், அவங்களுடைய தந்தை ஹசன். ரைட்டா? அப்போ ஹசன் ரதியல்லாஹுடைய பிள்ளை ஹசன், அவர்கள் ரெண்டு பேருடைய பிள்ளை என்ன? இந்த அதான் அலியும் அப்துல்லாவும். இவங்க ரெண்டு பேருடைய பிள்ளைகள் தான் இந்த ஹுசைனும், அடுத்தது யார்? அதான் இத்ரீஸும். இந்த இத்ரீஸ் என்ன செஞ்சிடறாருண்டா, இதிலிருந்து தப்பிடுறாரு. இந்த ஃபஹ் என்ற மக்காவுடைய அந்த பக்கத்தில் நடந்த யுத்தத்தில் இவர்களுடைய அந்த யுத்த முடிவுக்கு பிறகு தப்பிடுறார். அவர் தப்பி எங்கே போகிறாருன்னு சொன்னால், மக்ரிப் அல் அக்ஸா, அதாவது முந்தி வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆஃப்ரிக்காவுடைய அந்த மேற்கு, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், மக்ரிப் அல் அதினா, மக்ரிப் அல் அக்ஸா. அதாவது மக்ரிப் அல் அதினாண்டா நெருக்கமானது, கிழக்குக்கு நெருக்கமான முதலாவது அம்பர் அகப்படக்கூடிய மக்ரிப், மொரோக்கோ. அதுக்கு பின்னால் மக்ரிப் அல் அதினா, அதாவது மொரோக்கோட இந்த பகுதிக்கு அவர் என்ன செஞ்சிடறார்? போயிடுறார். அங்கே போய் ஆட்சி ஒன்று அமைக்கிறார். அதாவது இந்த ஹவாரிஜிகளில் இருந்து எப்படி போனவங்க ஒரு இடத்துல அமைச்சார்களோ, அதே போல் இந்த மாதிரி அஹ்லுல் பைத்தில் இருந்து போனவர்களும் என்ன செஞ்சாங்க? அப்படி ஒரு ஆட்சி அமைச்சாங்க. அவங்களோட ஆட்சிக்கு பேர் வந்து நாங்கள் எப்போ படிக்கலாம்ண்டாது, சிற்றரசுகள் என்று படிப்போமே, அப்போ இவங்களை பற்றி என்ன செய்யலாம்? படிக்கலாம். அல்லது அந்த ஐரோப்பாவுடைய ஆட்சி சம்பந்தமாக படிக்கலாம். அவர்கிட்ட என்ன வருதுன்னு சொன்னால், அதாரிசாக்கள் அவருடைய ஆட்சி என்ன செய்யுது? அதாவது அழைக்கப்படுகிற அதாரிசாக்கள் அப்படின்னு சொல்லி. இத்ரீஸ் இப்னு அப்துல்லா இப்னுல் ஹசன் இவருடைய ஆட்சி வந்து, அதாவது அதாரிசாக்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதாரிசானா இத்ரீஸ் அவருடைய பன்மை அதாரிசாக்களுடைய ஆட்சி என்று படிச்சிங்கன்னா நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இதுக்கு அதான் அந்த நசபை கொஞ்சம் அழுத்தமாக நான் சொன்னேன். எப்படி சொல்லலாம்? இத்ரீஸ் இப்னு அப்துல்லா இப்னுல் ஹசன் இப்னு அலி, அப்படி போகிறது தான். சரியா? அந்த அவருடைய அதாரிசாக்குடைய ஆட்சி. புரட்சியுடைய தலைவர் யாருன்னா ஹுசைன் இப்னு அலி இப்னு ஹசன் இப்னு அலி. சரியா? தப்பி போனவர் யாருன்னு சொன்னால் இத்ரீஸ் அப்துல்லா இப்னுல் ஹசன் இப்னு அலி. இவர் தான். இவர் அந்த மொரோக்கோவில் போய் பெரிய ஒரு ஆட்சி, அதாரிசாக்குடைய ஆட்சின்னு ஒன்றே வரும். தனிப்பாடமாக உங்களுக்கு என்ன செய்யலாம்? அப்பாசிய ஹிலாபத்துடைய பகுதியில், அந்த காலப்பகுதியில் நடந்து கொண்டிருந்த சிற்றரசுகள் என்றெடுத்தால் அதாரிசாக்கள் வரும். இப்போ அதாரிசாவுடைய முஅஸ்ஸிஸ் யாருன்னா, இந்த ஃபஹ்ன்ற இந்த யுத்தத்தில், அதாவது 169 நடந்த யுத்தத்திலிருந்து தப்பி போன அந்த புரட்சியோடு சம்பந்தப்பட்டவர் தான் அது. அதே போல், அதாவது இந்த இத்ரீஸ் இப்னு அப்துல்லாவுக்கு இன்னொருத்தர் இருந்தார், யஹ்யா. இப்போ பேரர்களில் ஒரே தந்தையுடைய பேரர்கள் இது. சரியா? யஹ்யா பின் அப்துல்லா, இத்ரீஸ் பின் அப்துல்லா மாதிரி யஹ்யா பின் அப்துல்லா. இவர் தைலமில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு புரட்சி என்ன செய்கிறார்? இவர் செய்கிறார். தைலம்ன்றது நீங்கள் தைலமி, நம்ம தைலமின்னு படித்தோமே. சரியா? ரைட். அப்போது வடக்கு பகுதி. சரியா? இந்த பகுதியில் தைலம் என்ற ஒரு பிரதேசம், அதுக்குள்ளே போனால் நம்ம அப்படியே என்ன செஞ்சுருவோம், மொத்தமாக தான் போவதில்லை. அதனால் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய, சரியா, அதாவது ஹிஜாஸுக்கு, ஈரானுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு வைங்களேன், அதாவது பாரசீகத்தில் ஒரு பகுதின்னு வைங்களேன். இந்த தைலமில், அதாவது யஹ்யா பின் அப்துல்லா என்ன செய்கிறாரு? புரட்சி செய்கிறார். அவர் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவருடைய ஆதரவாளர்கள் அதிகரித்து, புரட்சி சாதாரண புரட்சி வேறு. இப்போ உதாரணமாக நம்ம நாடுகள் அங்கெங்கெல்லாம் புரட்சி உருவாகுதானே. இப்போ இவர்கள் தீவிரவாதிகள் அல்ல எல்லை மீறுறாங்கன்னு சொல்லப்படக்கூடியவங்களெல்லாம் எப்படி இருக்குது? அப்படியே கொண்டு வந்து இப்படி சிறைச்சாலையில் போட்டதோடு முடிஞ்சிடும். இந்த மாதிரியான பலம் அல்ல. ஒரு ஷவுக்கத், ஒரு பலமோட, ஆட்சியோட, ஆயுதங்களோட, தலைமை பதவிகளோடு என்ன அது உருவாகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட பின்னால் எப்பயும் அந்த அப்படி எதிராக உருவாக்கக்கூடியவங்க சில சமூக பொது பண்புகளையும் தெரிஞ்சுக்கணும். ஆயுதம் எடுக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டமிக்காண்டையே இல்லை, எல்லார் கையிலும் ஆயுதம் மிகி, எல்லார கையிலும் வாழ் இருக்கும், எல்லார கையிலும் கத்தி இருக்கு, எல்லார கையில் என்ன ஈட்டு இருக்கு, எல்லார கையில் அம்பு இருக்கு, எல்லார கையிலும் கேடமிக்கு, யாரும் வாங்கலாம். இப்போது ஒரு உருவாகினா ஆயுதம் எடுத்தல், ஆயுதம் கடத்தல், ஆயுதம் அனுமதி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று அன்றைக்கு என்ன இல்லை, எல்லார கையிலே என்ன செய்யும்? ஆயுதம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த மாதிரியான ஒரு காலப்பகுதி. இன்றைக்கும் அப்படி பல இடங்களுக்கு நான் சொன்ன யமனுடைய தென்பகுதியிலலாம் என்னது ஷாப் முசல்லஹன்னு சொல்லுவாங்க. ஆயுத கலாச்சாரம் கடையெல்லாம் போய் வாங்குவாங்க, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம இன்றைக்குள்ள நவீன ரக ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்து அந்த விழாவில் என்ன செய்வாங்கடா
சுட்டு 10-20 தோட்டாக்கள் என்ன சுட்டு தான் கல்யாணமே நடக்கும். அப்படி ஒரு தோட்டா நம்ம கல்யாணத்தை சுடுபட்டுச்சுன்னா அந்த கல்யாணம் என்ன அதோடு அந்த கல்யாணம் என்ன செஞ்சிடும், அது பிடிச்சிடும். ஆனால் அங்கே ஃபங்க்ஷனே எப்படி நடக்கும்னா நவீன ரக ஆயுதத்தில் இதில் எடுத்து மேலுக்கெல்லாம் சுட்டுக்குன்னு நடத்துவாங்க. அதெல்லாம் ஒரு என்ன இதாக அறிக்கலை. அப்போது அந்த மாதிரியான ஒரு அது சொல்லுவாங்க ஷாப் முசல்லா, ஆயுத கலாச்சாரம் உள்ள இந்த நம்ம எப்படி சாதாரண பொருட்கள் வாங்குறோமோ அது மாதிரி என்ன செய்வாங்க. இங்கேலாம் லைசன் அப்படியெல்லாம் அது லைசன்ன்றது அப்படியெல்லாம் கடைக்கு லைசன் அவ்வளோதான். அந்த கடைக்கு ஒரு சாதாரணமாக லைசன் எல்லோரும் வாங்கலாம் அப்படி என்ன மாதிரி என்ன அது இருக்குது. அப்போ இப்படி அதாவது பலமாக என்ன செய்கிறாங்க, அது மாறுறாங்க. இதுலேயும் இன்னொரு மசாலா உருவாக்குவாங்க. எப்படின்னா பொதுமக்களிடமிருந்து ஆயுதத்தை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் அதை என்ன செய்யலாம், எடுக்கலாமா அப்படின்னா இந்த காலத்தில் கட்டாயம் எடுக்கணும். இந்த காலத்தில் பொதுமக்களோட கையில் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவே கூடாது. ஏன்னா 1-2 ஆயுதமாக இப்போ இருக்குது, ஒவ்வொரு வகையான ஆயுதம் இருக்குது. சரியா, இவனுக்கு சுட்டதுக்கே தெரியாததுக்காண்டி இடுப்பு கீழே கொண்டு போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை வச்சுக்கிறாங்க. இப்போ ஏன்னா இங்கே இவனுக்கே என்ன தெரியாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, பாஞ்சிடக்கூடாது. சரியா, அப்போது அந்த மாதிரியான இதை சாதாரண மக்களோட கையிலலாம் கொடுத்தா எந்த மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொலை பெருகும் கொண்டவன் எதுக்கு கொண்டா, கொல்லப்பட்டவன் எதுக்கு கொல்லப்பட்டான்னு தெரியாத ஒரு காலம் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம விநியோகிச்சிட்டோம்னா பெரிய ஒரு இதாக வரும். அதனால் அரசாங்கம் அதுக்கு ஒரு வரையறை வைக்கிற மிக சிறப்பு. அப்போது இதில் என்னென்னா பெரும் படை இதாகணும். அதே காலப்பகுதியில் இவர் என்ன செய்ய வேண்டியிருந்தீங்கண்டா, இங்கே இருந்து எங்கள் தலைநகர் பக்தாத்லேருந்து மறுபடியும் ஒரு படையை திரட்டிக்கிட்டு தைலம் வரைக்கும் என்ன போய் யுத்தம் செஞ்சு அவர்களை அடக்க வேண்டி இருந்துச்சு. அடக்கிட்டார். 2 யுத்தத்துலேயும் அவர் செஞ்சார், உள்கலகங்களை அடக்கி வெற்றி பெற்றார். இப்போ இவருடைய வரலாற்றில் என்ன எழுதுவாங்க, உதாரணமாக அவருடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களை வெட்டுவதில் தான் அவர் என்ன செய்ய கவனம் செலுத்தினார். அவர் சும்மா தானே இருந்தார். சரியா, ஆட்சி ஒழுங்காக செஞ்சுட்டு தான் புரட்சி என்று ஒன்று நடந்தால் அவர் அதுக்கு எதிராக போகிறத நம்ம புரட்சியாளர்கள் மீதும் நம்ம நல்லெண்ணத்தோடு தான் பேசுகிறோம். அவர்கள் ஏதோ இந்த ஆட்சி பிழை, இவங்க வந்த முறை பிழை, அல்லது இவங்களுடைய அமைப்பு பிழை, இவர்களோட மார்க்கத்துக்கு முரணாக நடக்குற அடிப்படையில் அவங்க புரட்சி செஞ்சுக்கலாம். ஆனால் புரட்சி செஞ்சிருக்கக்கூடாது, செஞ்சது பிள்ளை. ஆனால் அவங்களோட எண்ணங்கள் அது இருந்திருக்கலாம். அதே நேரம் ஆட்சியாளருக்குரிய நியாயங்களே நம்ம என்ன செய்யணும், அதில் பேசணும். இது இவருடைய காலத்தில் நடந்தது. அப்போது 3மே ஹசன் ரலியல்லாஹு பேரர்களுடைய பிள்ளைகள். பேரர்கள் 2 பேர், பிள்ளைகள் 3 பேர். விளங்கிட்டா, ஒன்று ஹுசைன் இப்னு அலி, அடுத்த 2 அப்துல்லாவுடைய பிள்ளைகள், 2 இத்ரீஸ், அடுத்தது யார், யஹ்யா. இதை நம்ம பார்த்தா அதாரிசாக்கள் இத்ரீஸ் இப்னு அப்துல்லாட அதாவது மொரோக்கோவில் என்ன செய்யுது, பெரிய ஒரு மக்ரிப் இல்லாதனால ஒரு பெரிய ஒரு ஆட்சி என்ன செஞ்சது நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக 170 ஹிஜ்ரி 170 இவர் என்ன செய்கிறார், மரணிக்கிறார். அப்போ ஒரு வருடம் தான் என்ன செய்கிறார், இவர் இருந்தார். அந்த ஒரு வருடத்தில் என்ன செய்தார், மரணித்து விட்டார். சில வரலாறுகள், சில அதாவது வரலாற்று நூட்கள் சொல்கின்றன என்று அவர் போடுறார். சரியா, இவ்வளோ இளம் வயதில் மரணிக்க என்ன காரணம், வரலாற்று நூல்கள் சொல்கின்றன. இந்த மாதிரி சப்ஜெக்டை பொறுத்தவரை நம்ம வரலாற்றை நம்பவே கூடாது. ஆனால் அவர் அது வரலாற்றில் வந்ததுனால அவர் பகுதி என்ன செய்கிறார், இளம் வயது மரணத்துக்கு அவர் கட்டாயம் ஒரு அவர் பொதுவாக நிறைய தவிர்த்திக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இளம் வயது மரணத்துக்கு அவர் ரீசனை வரலாற்றை தேடினா ஏதாவது சொல்லணுமே. அந்த வரலாற்றில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய தாய் அதாவது ஹைசரான், இவங்களுடைய தாய் ஹைசரான். இந்த ஹைசரான் தான் இவருக்கு என்ன நஞ்சூட்டி கொண்டார் அல்லது கொள்வதற்கான ஏற்பாடை செஞ்சார் அப்படின்ட்டு. அதை நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இவங்களோட இந்த பகுதியெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா கொலை செஞ்சது ஃபுல்லாக யாருன்னா மனைவி, உம்மா, சரியா, தம்பி, நானா, இவங்க தான் நஞ்சு வச்சு 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 கொண்டிருக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அதனால தான் அவர் தகூலு பஅதுல் மசாதி, சில வரலாற்று ஆவணங்கள் சொல்கின்றன, நூட்கள் சொல்கின்றன. இதை நம்ம நம்ப வேண்டிய விஷயம்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். அதில் ஹைஸ்ரான் எடுத்தா ஏன் அப்படின்னா, لأنه جردها من النفوذ والصلاحيات الواسعة التي كانت تتمتع بها في عهد زوجها المهدي. அவருடைய கணவர் தானே மஹதி, அவருடைய புள்ள தானே இவர். இப்போ புள்ள இவட தாய், அப்போ கணவர் யார், மஹதி. மஹதிர காலத்தை அவருக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் என்ன செஞ்சது, கொடுக்கப்பட்டுருச்சு. தாராளமாக ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கு செல்வாக்கு, அவங்களோட ஆலோசனைகள் ஈடுபட்டுச்சு. எல்லாத்தையும் இவர் என்ன செஞ்சிட்டாரா, கலைஞ்சிட்டார். உங்களுக்கு எவ்வளோ வரணுமோ அவ்வளோதான் அப்படி என்று தான் என்னது இவர் ஒரு நியமனம் என்ன செஞ்சார், செய்தார். அதனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி செய்தார். அதனால் ஃபலம் யஹ்கும் இல்லா சனா, ஒரு வருடமும் 3 மாதங்கள் தான் என்ன செஞ்சார், ஆட்சியில் இருந்தார். இதுதான் காரணமாக சொல்லப்படுது. இதுக்கு மட்டும் ஒரு கீழே என்ன செய்கிறார், இது எதில் வந்திருக்கின்றது ஆதாரம் சொல்லிடுறார். இப்னுல் அசீர் நூல், சரியா. அடுத்ததாக இப்னு ஹல்தூன்லேயும் என்ன செய்யுது, இது வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சுருக்கமான இதை என்ன செய்கிறார், சொல்லி காட்டுறார். அப்போது இப்னுல் அசீர்லாம் முக்கியமான ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் தான். இப்னு ஹல்தூனெல்லாம் கொஞ்சம், இப்னு ஹல்தூன் 300 தான் என்ன சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்ததெல்லாம் மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் மாதிரி அவரும் என்ன செஞ்சுக்கிறார், போய்க்கிறார் குறிப்பிட்ட இடங்களை தவிர.
அப்போ எனவே இப்போ இது வந்து மூசா அல் ஹாதி உடைய அந்த ஆட்சி கால பகுதி என்றது. அப்போ இதில் நம்ம பார்க்குறோம், இவ்வளோ தான் நம்ம அதில் சொல்லத்தக்க விஷயம். வேணும்னா இதில் விரிவாக நம்ம இதை பார்க்கலாம்னா இந்த ஃபஹையும் அதாரிசாக்களுடைய அந்த நிறுவுதலையும் வேணும்னா அந்த செயலை பார்க்கலாம். அது அவ்வளவுக்கு நம்ம இப்போ தேவையில்லை, சிற்றரசுகிட்ட பார்க்குற டைமில் நம்ம பார்த்துருவோம். அடுத்ததாக வந்து ஹாரூன் அர் ரஷீத். ஹாரூன் அர் ரஷீத் வந்து என்னது, இவருடைய சகோதரர், அதாவது மூசா அல் ஹாதியுடைய சகோதரர், மஹதியுடைய என்ன அதாவது பிள்ளை. ஹாரூன் ரஷீத் 170 193 வரைக்கும். இதை கொஞ்சம் நீங்கள் கிறிஸ்துவ ஆண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட நல்லது. 786 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு சொல்லுவாங்களே, அந்த 786 இருந்து 808 எல்லா வகையிலும் லேசாகி 808 சரியா. அப்போ 786 808 என்று எடுத்துக்கிட்டா ஒரு 23 வருட கால இந்த பகுதியில் என்னென்னா இவரை பற்றி ஹாரூன் ரஷீத் அப்பாசிய ஹிலாபத்தை பேசினாலே மேற்கத்தைய நூல்கள் கீழத்தைய ஆய்வு நூல்கள் எல்லாம் இந்த ஹாரூன் ரஷீதை பற்றி எழுது, நீ விரும்பின மாதிரி எழுது அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கற்பனை கதைகள் விளங்கிட்டா, யாவும் கற்பனை விளங்கிட்டா, இந்த மாதிரியான விஷயங்களை எழுதி சில வரலாற்று நூல்கள் சொல்லப்படுகின்றன நம்பத்தகுந்த விளங்கிட்டா மேற்குறிப்பிடுகையில் கீழ்குறிப்பிடுகையில் என்றெல்லாம் போட்டு ஹாரூன் ரஷீதுக்கு ஒரு என்ன எல்லாத்தையும் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க. அதில் வந்தது தான் வந்து என்னது இந்த 1000 இரவுகள், இதெல்லாம் அந்த டைமில் வெளியானதான் இந்த 1000 அல்ஃப் லைலா வலைலா அப்படி என்று அந்த கதைகள் அது இது இன்னும் அவரை பற்றியே அவதூறாக நிறைய செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ 170 180 190 20 வருடம், அது 193 23 வருடங்கள் இவருடைய ஆட்சி. அப்போ கிறிஸ்துவ ஆண்டில் 808 786 808 என்ற இடத்துக்கு வந்துடும். ரைட். இதில் இவரை பற்றி எப்படி இவர் இந்த கொண்டு வரார் அப்படின்னு சொன்ன ஆட்சியில் ஹாரூன் அர் ரஷீத் அல் மஹதி விளங்கிட்டா, அதாவது இப்னுல் மஹதி சரியா. ஹாரூன் ரஷீத் இப்னுல் மஹதி துர்ரத்து தாஜ் அல் அப்பாசி, அப்பாசிய கிரீடத்தின் முத்து. ويعتبر بحق أحد அதாவது يعتبر بحق أحد عظماء الملوك في التاريخ. இவர் வந்து என்ன அதை வரலாற்றிலேயே மிக மகத்தான மன்னர்கள் என்று சொல்லப்படக்கூடிய, எப்படி முஆவியா அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு சொல்லப்படி அந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய மன்னர்களில் ஒருவர். இவருடைய ஃபி அஹ்திஹி இவருடைய காலத்தில் இந்த வரலாற்றில் புரிஞ்சுக்கலாம். ஷமுல் ரஹா அல் இம்ராத்தூரி அல் இஸ்லாமிய அலா நஹ்வின் லம் யதவாஃபர் மின் கபில் விளங்கிட்டா, அதாவது இதுக்கு முன்னால் வராத அளவுக்கான செழிப்பு இவருடைய ஆட்சியில் என்ன செஞ்சது, இஸ்லாமிய அதாவது சாம்ராஜ்யத்துக்கு உருவானது. பலகத்தி தௌலா ஃபி ஐயாமிஹி கிம்மத அவுஜிஹா வ அலமத்திஹா வஸ்திக்ராரிஹா, நிலைபெறல் மகத்துவம் கண்ணியம் உயர்வு இதிலெல்லாம் வந்து உச்சகட்டத்தை என்ன செஞ்சது வளர்ச்சியில் ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் அடைஞ்சது. வக்தமலத் லஹா அல்வானு மினல் அதம வல் குவ வல் மஜ்தில் இல்மி, அறிவு பரம்பல் அதே போல் பலம் மகத்துவம் அந்த உயர்வு இதெல்லாம் வந்து எந்தெந்த வகையில் இருக்குதோ அதெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் எல்லாமே பூரணமடைந்தன. வகானத்தி தௌலா மஹீபத்தல் ஜானிப் அதீமத்தல் கதர், ஆட்சி வந்து ஒரு எதிரிகள் பார்த்தால் கண்ணியம் கொடுக்கக்கூடிய அளவில் சங்கையிட உச்சகட்டத்தில் ஆட்சி இருந்தது. யகூல் சுயூத்தி, இமாம் சுயூத்தி சொல்கிறார், இன்ன ஐயாம் அர் ரஷீத், இமாம் சுயூத்தி வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர், இன்ன ஐயாம் அர் ரஷீத் கானத், அதாவது இந்த ஆட்சி ரஷீதுடைய ஆட்சி காலம் முழுமையாக எப்படி இருந்ததுன்னா குல்லுஹா அந்த காலங்கள் முழுதும் ஐயாம ஹைர் நலவுடைய காலங்களாக இருந்தன. கஅன்னஹா ஃபி ஹுஸ்னிஹா அராஸ் வ ஆயாத், காலங்களின் அழகிலாது திருமண நாட்கள் போலையும் பெருநாள் நாட்கள் போலையும் என்ன செய்தன ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி கால பகுதி இருந்தன. வகான ஷுஜாஅன், அவர் வீரராக இருந்தார். காதல் ஜுயூஷ இல பிலாதுர் ரூம், படைகளை வந்து பிலாதுர் ரூம் ஐரோப்பிய நாடுகளின் பக்கம் என்ன அதாவது வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருந்தார். ஃபஅஹ்தஅஹும் ஃபி அஹ்தி அபி வஹுவ ஃபி சின்னில் 20, அவருடைய தந்தையுடைய ஆட்சி காலத்தில் வந்து 20 வயதிலேயே அவர்களை பணிய வைத்தார். ஏதாவது அந்த படைகளை எதிரி படைகளை வந்து அவருடைய 20 வயதில் என்ன செஞ்சார், பணிய வைத்தார், அதாவது அந்த தலை குனிய வைத்தார், கட்டுப்பட செய்தார். ஒகான தகியன் யஹ்ஷல்லாஹ ஃபி உமூரிஹி குல்லிஹா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருந்தால் தனது எல்லா காரியங்களிலும் இறையச்சமுடையவராக என்ன செஞ்சார் இருந்தார். ஹஜ்ஜ திஸ்அத மவாசின், 9 தடவைகள் என்ன செஞ்சார், ஹஜ்ஜு செஞ்சார். 9 தடவை, நம்மளாம் 20-30 தடவை ஹஜ்ஜு செஞ்சுக்கிறோமே, 40-50. ஹாரூன் ரஷீத் அவர் 60-70 தடவை ஹஜ்ஜு செய்யணும்னா 20 வருஷத்தில் 20 ஹஜ்ஜு செய்யணும் ரைட்டா. 60-70 தடவை என்ன செய்யலாது, ஹஜ்ஜு செய்யலாது. முதலாவது விஷயம். ரெண்டாவது, மன்னராக இருந்து கண்டு ஹஜ்ஜு செய்கிறதும் சும்மா இருந்துட்டு ஹஜ்ஜு செய்கிறதுக்கும் வித்தியாசம் விளங்கிட்டா.
அப்போது இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹாரூன் ரஷீது மன்னராக இருந்து பல அலுவல்களை பார்த்துக்கண்டு ஆட்சியுடைய இது எல்லாத்தையும் வைத்துக்கண்டு அவர் தான் தலைமை தாங்கணும். ஹாரூன் ரஷீத் போனால் இவருக்கு மத்தியில் 9 தடவை என்ன செஞ்சார், ஹஜ்ஜு செய்தார் அப்படின்றது. ஃபஷா பைன நாசி, மக்கள்கிட்ட எப்படி பிரபலியமாச்சேண்டா, அன்னஹு யஹுஜ்ஜு ஆமன் வயஹ்ஸு ஆமா, அவர் ஒரு வருடம் ஹஜ்ஜு செய்வார், ஒரு வருடம் யுத்தத்துக்கு செல்வார். இப்படி அவருடைய அந்த ஆட்சி காலங்கள் பிரபல்யமானன. வகான யஸ்தமிஉ இலல் உஆத், உபதேசகர்களுக்கு செவிமடுக்கக்கூடியவராக இருந்தார். ஃபயபிகி மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அழக்கூடியவராக இருந்தார். ஃபகான மின் அஃபாதிலில் ஹுலஃபா வ ஃபுஸஹாஇஹிம் வ உலமாஇஹிம் வ குரமாஇஹிம், ஆட்சியாளர்களில் சங்கையுடையவர்களாகவும் அறிஞராகவும் தெளிவாக அறமொழியை பேசக்கூடிய அரபு புலமையுடையவராகவும் ஆட்சியாளர்களில் மிகச் சிறந்த மனிதராகவும் என்ன செஞ்சார். எல்லாம் சேர்ந்து அப்துல் மலிக் இப்னு மர்வான் மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலை அவருக்கு இருந்துச்சு. அதை விட கூடுதலாக இருந்துச்சு. வமின் ஃபதாயிலிஹி, உடைய சிறப்புக்களில் உண்டு தான் ரிஆயத்துஹு லில் இல்ம், அறிவுக்கு அவர் செய்த கண்ணியம், அறிவில் அவர் செலுத்திய கவனம் அது. வ தஸீஸுஹு, அவருடைய இதில் உண்டு. வமின் ஃபதாயிலிஹி ரிஆயத்துஹு லில் இல்ம் வ தஸீஸுஹு பைத்துல் ஹிக்மா, பைத்துல் ஹிக்மாவை என்ன செஞ்சார், அவர் தான் நிறுவினார். பைத்துல் ஹிக்மா இடத்தை நிறுவினார். இந்த பைத்துல் ஹிக்மாவை அவர் நிறுவினது நல்ல நோக்கத்துக்காக, அந்நிய அறிவுகள் அனைத்தையும் மொழிபெயர்ப்பு செய்து இந்த அரபுலகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் என்பதற்காக. பைத்துல் ஹிக்மா இன்ஷா அல்லாஹ் அவருடைய மொழிபெயர்ப்பு, அதனுடைய சேவைகள், அதனுடைய நல்ல விளைவுகள், பாதிப்புகள், இது நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்பாக நம்ம என்ன செய்வோம், இதை எடுப்போம், அதில் பார்த்துக்கணும். அதன் காரணமாக, அந்த மொழிபெயர்ப்புகளின் காரணமாக வழிகேடுகளும் என்ன செஞ்சன, முத்தசிலா சிந்தனைகள் நல்ல டெவலப் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக என்ன செஞ்சன அமைந்தன. ஆனால் நல்ல அறிவும் என்ன செஞ்சது வந்து சேர்ந்தன. இப்போ இந்த அது இன்ஷா அல்லாஹ் அந்த இதில் பார்ப்போம். சரியா, இது பைத்துல் ஹிக்மா அவருடைய ஆட்சி கால பகுதியில் என்ன செஞ்சது, நிறுவப்பட்டது. அப்போது அபூ ஜாஃபர் அல் மன்சூருடைய காலப்பகுதி நம்ம படிக்க வேண்டியது மதீனத்து ஸலாம் என்ற பக்தாத். அதனால் இமாம் தாரிக் பக்தாத், ஹத்தீபுல் பக்தாத் என்ன செய்கிறார், தாரிக் பக்தாத்னு எழுதுகிறார். உமையாகட கிலாஃபத்துன்னா நம்ம முழுசாக பார்க்க வேண்டியது என்னென்னா தாரிக் இப்னு அசாக்கிர். இப்னு அசாக்கிர் எடுத்திங்கன்னா அவர் அதை முழுமையாக தாரிக் திமஷ்க் என்ன செய்வார், அது பேர் என்ன, தாரிக் டெமஸ்கஸ் வரலாறு முன்னுரையில் ஒரு பாகம் என்ன செய்வார், டெமஸ்கஸை பற்றி என்ன அழகாக அதை கொண்டு வருவார். ذلك العهد الذي كان المنار للثقافة والفكر في العالم آنذاك, அன்றைய தினம் உலகத்திற்கு அறிவொளி ஊட்டிய ஒரு நிறுவனம் பைத்துல் ஹிக்மா. والذي انبعثت منه الشعلة التي أضاءت الطريق للنهضة الأوروبية فيما بعد, ஐரோப்பிய எழுச்சிக்கு வித்திட்ட ஒரு லைப்ரரி அது. அதான் பைத்துல் ஹிக்மா. ஐரோப்பியர்கள் வந்து அறிவை திருடியதும் அல்லது அறிவை திருடியதுன்னு சொல்லணும், படித்ததுன்னு சொல்லணும், அவர்களுடைய இதற்கென்ன மொழிபெயர்த்து கொண்டான்னு சொல்லணும். அதனால் அந்த அரபு மொழிபெயர்ப்பிலிருந்து தான் ஐரோப்பிய காலனித்துவம் வந்து இதுகளெல்லாம் உருவிட்டு போய் அதை எடுத்தாங்க. நம்ம ஊர்கள் அங்கங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் லைப்ரரி எரிச்சு விடுறது, லைப்ரரியை எரிச்சு விடுறது, விளங்கிட்டா, எரிச்சிட்டு முடிஞ்ச வெற்றி பெற்றேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறது. அதில் இவங்க என்ன செஞ்சாங்கடா, அந்த அதாவது மங்கோலியர்களோட வேலை தான் அந்த லைப்ரரி எரிக்கிறது, படிக்கிற ஐடியாலாம் ஒன்றும் இல்லை. சரியா, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லாத்தையும் களவெடுத்தாங்க. அப்போ ஒரு ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தோம், அதாவது இஸ்லாமிய உலகத்தின் கருவூலங்கள் எப்படி இந்த ஐரோப்பிய உலகத்துக்கு கடத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காலனித்துவத்தின் காரணமாக இவங்க அதை அப்படியே கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. அங்கே இருந்து அங்கே ஒரு ஸ்பெயின் நாடு இருந்துச்சு, அதிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டவைகளும் இந்த காலனித்துவத்துக்கு பின்னால் எடுக்கப்பட்டவைகளும் சேர்ந்து ஆங்கில மொழிபெயர்ப்புகளாக மாற்றப்பட்டு அதில் அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் மாற்றினாங்க. ஆனால் மாற்றவே முடியாத சில சொற்கள் என்று அப்படியே இருக்கு. அதனால் அந்த மாதிரி சொற்கள் என்று ஒரு தனி அகராதி இருக்கு. சரியா, எப்படி உஸ்மானிய கலாபத்தில் பயன்படுத்தப்பட்ட துருக்கி சொற்கள் என்று இருக்கு, அதே போல் ஐரோப்பிய காலனித்துவத்தின் காரணமாக அதை வழங்கப்பட்ட அந்த என்ன சொல்கிற டேர்ம்ஸ், முஸ்தலஹாத்துகள் இப்போ நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நிறைய இருக்குது தானே. என்னது அல்ஜிப்ரான்னு சொல்கிறோம், கனோன்னு சொல்கிறோம், அவிசின்னான்னு வச்சுக்கிறோம், இப்னு சீனா. சரியா, அந்த மாதிரி பேர்கள். அதே போல் அல்கோரிதம், ஹுவாரிஸ்மி. சரியா, இந்த நபர்களை பற்றி நம்மளோட சப்ஜெக்ட் வேறு. ஆனால் அந்த சொல்லாடல்கள் அனைத்தும் என்ன இங்கிருந்து அவர்களுக்கு அதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது, அது வந்தது. அப்போ ஐரோப்பிய உலகத்துடைய அந்த சொல்லப்போனால் ஒளிவீசல், அவங்களுடைய புரட்சி, அவர்களுடைய இதுக்கெல்லாம் அறிவு ரீதியான வித்திட்டது. அதுக்கு மொத்தமாக இதான்னு சொல்ல வரல, அவங்களையும் இருக்கலாம். ஆனால் பெரிய ஒரு அறிவு பங்களிப்பு செஞ்சது இதுதான் என்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், இதை அவர் என்ன செய்ய ஒரு நூல் போடுற கீழே தாரிகுல் இஸ்லாமி அஹ்மத் ஷல்பி என்று
சரியா. அதாவது அத்தாரிகுல் இஸ்லாமின்னு ஒரு புத்தகம், மஹமூத் ஷாக்கிருக்கு ஒரு புத்தகம், இவருக்கும் ஒரு புத்தகம், நவீன காலத்தில் எழுதப்பட்ட விரிவான நூட்களில் உண்டு இதெல்லாம் தாரிகுல் இஸ்லாமி. வகது உஷிஅத் ஷாயிஆத் அல் முக்ரிதா அல் பாத்திலா ஹவுலர் ரஷீத். ஆனால் ஹாரூன் ரஷீதுக்கு எதிராக நிறைய அவதூறுகள், நிறைய பொய்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, புனையப்பட்டிருக்கின்றன. உஜ்ஜிஹத் லஹு துஹம் பிசிஃபத்திஹி அஅதம குலஃபா இப்னில் அப்பாஸ். அப்பாஸுடைய அந்த குலஃபாக்களில் மிக முக்கியமான ஒரு ஹலீஃபாவாக இருந்ததுனால நிறைய அவதூறுகள் கட்டி விட்டுக்கிறாங்க. ஃபஅஷாஉ அன் லஹ்விஹி வ கஸிஹி வ இர்திஹி. அவருடைய மானம், மரியாதை, ஒரு சாராயம் குடிப்பார், விளையாட்டு, வீண் வேடிக்கை, இப்படி தான் 23 வருஷம் ஆட்சி செஞ்சாருண்டு. இப்படி 23 வருஷம் இப்படி ஆட்சி செஞ்சார் அப்படின்னு அவருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, கட்டி விட்டுக்கிறாங்க. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த உம்மையாக்களை வந்து இதிலேயே நமக்கு வரலாற்றில் இப்படி அவதூறுகள் வந்த உடனே நமக்கு எப்படி அணுகணும் தெரியும். மஸ்பலத்து தாரீக், வரலாற்று குப்பையில் அதை என்ன செஞ்சுருவோம். நம்ம வரலாற்றில் காட்டு வழியாக போகிற டைமில் என்ன செய்கிறோம், ஒரு குப்பை தொட்டி எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். அதெல்லாம் அதை குப்பை தொட்டியில் போட்டுட்டு தான் போகணும். எந்த நல்ல ரோட்லேயும் குப்பை வெளிக்குதே அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் போகணும். சரி, இதில் என்னென்னா அஹ்தாத் இவருடைய காலத்தில் வந்து எப்படி நிலைமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹாதி அன் முஸ்தகர்ரா, மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சொல்லத்தக்க எந்த விதமான ஒரு நிலைகளும் புரட்சிகளும் நடக்கலை. இருந்தாலும் யஹ்யா பின் அப்துல்லா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் தானே, யஹ்யா பின் அப்துல்லா யார், அதாவது இந்த ஹசன் ரலியல்லாஹுவோட பேரருடைய பிள்ளை யஹ்யா பின் அப்துல்லான்னு சொன்னோம். தைலமில் என்ன செஞ்சார், புரட்சி செஞ்சார். யாருடைய இதில், அதாவது மூசாவுடைய அந்த காலப்பாதையில் புரட்சி செஞ்சார். அப்புறம் அடக்கினார். மறுபடியும் இவர் என்ன செஞ்சார், அந்த புரட்சியுடைய தொடர்ச்சி ஒரு வருஷம் தானே இருந்துச்சு அவர், அதனால் தொடர்ச்சி அது போச்சு. அதை என்ன செஞ்சார், சிம்பிளாக என்ன செஞ்சார், அதாவது அடக்கினார். அவருக்கு சில மாவட்டங்கள் அவருடைய கைக்கு என்ன செஞ்சது வந்தன. அப்புறம் பின்னர் அடக்கிட்டார். 700 அதாவது ஹிஜ்ரி 180 என்ன செஞ்சார் இவர், அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். அப்போ 180 முடிவுக்கு கொண்டு வந்தார். அப்படின்னா 176 இவருக்கு சில மாவட்டங்கள் கட்டுப்பட ஆரம்பிச்சிட்டு. அப்படின்னா 77, 78, 79 கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அது கீழே என்ன செஞ்சு இருந்திருக்கு. ஒன்றில் இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கணும், அல்லது அது பெரிய பலம் இல்லாமல் இருந்திருக்கணும். 180 என்ன அவர் இதை முழுமையாக என்ன செஞ்சார், முடிவுக்கு கொண்டு வந்தார். அப்போ அவர் வந்து 170 ஆட்சிக்கு வராரு, 180 என்ன அவர் 10 வருஷத்துக்கு போகிறோம் இந்த முடிவு என்ன செய்யுது, இது வருகிறது. அப்படின்னா அவன் அங்கிருந்து இருந்திக்கிறான். 169 யஹ்யா பின் அப்துல்லா அவருடைய இருந்திக்கிறான். அவங்களாம் முக்கியமான நபர்கள், சாதாரண மக்களும் அல்ல. ஆனால் இப்படி ஒரு சப்ஜெக்ட் நடந்திருக்கும். ஹவாரிஜ் வரலாறு படித்தா அதில் இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, சரியா. அப்போது ஹாரூன் ரஷீதுற காலத்தில் வந்து ஒரு கடுமையான ஒரு ஹாரிஜிய பண்பு உள்ள, ஹாரிஜிய கொள்கையை அப்படியே உள்வாங்கின ஒருவர் வந்து புரட்சிக்கு வர்றார். யாருன்னா வலீத் இப்னு தரீஃப். அவருக்கு பிரக்கெட்டில் ஷாரி என்று போட்டிக்கிறாங்க. ஷாரி என்றால் நம்ம சொன்னோம் முஅ்தஸிலா, அதாவது ஹவாரிஜியர் தங்களுக்கு சூட்டி கொண்ட பெயர்களில் மிக விருப்பமான பேர் ஷுராத் அப்படின்றது. அதாவது யஷ்ரி நஃப்ஸஹு, அவருடைய என்னது அந்த உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ்வுக்காக விற்றவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி விற்றவர்கள். அதான் ஷாரி. ஷாரி ஷுரா, ஷாரி அல்ல, ஷாரி என்ற பாதை, ஷாரி ஷுராத். இவர் ஷாரி என்று போட்டு அப்படின்னா தன்னை ஷாரி என்று அழைத்து கொண்டவர், விற்றவர். வலீத் இப்னு தரீஃப் இவர் வந்து கடுமையான ஒரு புரட்சி செஞ்சார். இது வந்து 178. இந்த புரட்சியும் அவர் என்ன செய்கிறார், இது அதை எங்கேன்னா ஜசீரான்றது அல் ஜசாயிர் அல்ல, அல்ஜீரியான்னு சொல்லி அதை கொண்டு அல் ஜசீரான்னு சொல்கிறேன் இங்கே. அதாவது எங்கே ஜசீரத் இப்னு உமர்னு சொல்லக்கூடிய, அதாவது இதில் இப்னு உமர், அந்த இப்னு உமர் இல்லை, வேறொரு இப்னு உமர், சரியா. அதை நான் சொல்லியிருந்தேன். அந்த அதாவது இந்த திஜ்லா, சரியா, ஃபுராத், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் என்னது இந்த அதுக்கும் அல் ஜசீரான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அந்த பகுதியில் என்ன செய்கிறது, அதாவது ஒரு புரட்சி நடக்குது. அதை என்ன செஞ்சிட்டார், சிம்பிளாகவே என்ன, அதாவது இதை முடித்து விட்டார். ஆனால் அந்த போராட்டம் கடுமையாக இருந்தது. சிம்பிளாக முடிச்சிட்டாருன்னு சொன்னால் மற்ற ஆட்சியர் உட்பட கூட சிம்பிள். மற்றபடி இவரே ஒரு போராட்டத்தை என்ன செஞ்சார், ஏன்னா இவரே எழுதினார் பாத ஜுஹுதீன் ஜஹீத், கடுமையான ஒரு முயற்சிக்கு பின்னால் ஒழித்தாருண்டு. அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய இதாக இருக்காது, ஆனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய எஃபர்ட் என்ன செஞ்சது, கடுமையாக என்ன செஞ்சது இருந்தது. அடுத்த ஜனாதிகாக்கள் யார், இந்த ஜிந்திகள், அதாவது மார்க்கத்தில் ஏத்திசம் உருவாக்கியவர்கள். அதாவது இன்னொரு மார்க்கத்தை உருவாக்கிப்பாங்க, இன்னொரு மார்க்கத்தில் ஃபார்மேட்டில் இருப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு கடவுள் இருக்கிற கொள்கை மாதிரியே அது என்ன செய்யாது, இருக்காது. அப்படிப்பட்ட அந்த ஜனாதிகாக்கள் வந்து ஜுர்ஜானில் என்னது ஒரு பெரிய பாரசீக பகுதி, சரியா. இதில் வந்து அதாவது ஒரு பெரும் ஃபித்னாவை என்ன செஞ்சாங்க, அதாவது இவர்கள் உருவாக்கினார்கள். ஃபசாதுகளையும் என்ன செஞ்சாங்க, நிறைய செஞ்சாங்க. அவரை 181 என்ன செஞ்சார்,
அதை முடிச்சிட்டார். இப்போ 3 விஷயங்கள் அவர் என்ன செய்கிறாரு, சந்திக்கிறார். ஒன்று யஹ்யா பின் அப்துல்லாவுடைய புரட்சி, அடுத்தது வலீத் இப்னு தரீஃபுடைய அந்த அதாவது புரட்சி, அது எங்கேண்டா அல் ஜசீராவில், சரியா. அடுத்ததாக என்ன ஜுர்ஜானில் இவர்களுடைய என்னது அதாவது பிரச்சனை ஜனாதி காக்கல், அவங்க ஆட்சியெல்லாம் இல்லை, ஃபித்னா, சரியா, இதை உருவாக்கினாங்க. 181 அவர் என்ன செய்கிறார், அதை முடிக்கிறார். இன்னொரு விஷயம் இதில் 2 முக்கியமான இது நடக்குது இன்னும். அப்போ சொல்லத்தக்க இதுகள் இல்லை, அமைதியாக இருந்தாலும் ஆட்சி நிலைமைகள் இருந்தாலும் உள்கலகங்கள் இல்லாட்டி இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன நடக்கத்தான் செய்யுது. அதாவது நக்பத்துல் பராமிகான்னு சொல்லுவாங்க. அதாவது பர்மக்கிகளுடைய அதாவது பர்மக் அப்படின்னு சொல்லி ஹாலித் அல் பர்மக்கி அப்படி என்ற ஒருவர் வந்து அப்பாசிய கலாபத்துக்குள்ளே மிகப்பெரிய செல்வாக்கூட இருப்பார். ஹாலித் அல் பர்மக்கி என்றவர். அது அதாவது பர்மக் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இவங்களோட பாட்டனார்கள் ஒருவர், குறைசி மாதிரி. அதனால் உமையா மாதிரி பர்மக்கியாக்கள் என்றா இந்த ஹாலிதல் அதாவது நான் நினைக்கிறேன் ஹாலிதுடைய பாட்டனால தந்தை பர்மக் அவருடைய பேர். ஒரு பாட்டனார்கள் ஒருத்தர் பர்மக்கி. அந்த பர்மக்கி வந்து என்ன அதாவது ஒரு பராமிக்காக்களுடைய புயற்சி அந்த தந்தையுடைய இதோட நிஸ்பத் பண்ணி பர்மக்கியர்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, பராமிக்காக்கள்னு சொல்லுவார்கள். இந்த ஹாலிதுடைய பரம்பரையில் அப்படியே வந்து அப்புறம் அதாவது ஜாஃபர், யஹ்யா, ஜாஃபர் இப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அந்த பர்மக்கியர்கள் அதில் என்ன செய்வாங்க உருவாகுவார்கள். இவர்கள் அப்பாசிய கலாபத்தில் எந்தோ வகையில் செல்வாக்கு பெற்றிருக்கிறார். பராமிக்காக்கள் வந்து செல்வாக்கு எந்த அளவுக்குண்டா மகன் படிக்கக்குள்ளே என்ன செய்வார், ஜவுபரையும் சேர்த்து என்ன செய்வார், அந்த ஜவுபர் அல் பர்மக்கியும் படிக்க வைக்குவார். யார், அந்த மஹதியை நினைக்கிறேன் அவர், இந்த அபு ஜஃபர் மன்சூர். இப்படியான அந்த பர்மக்கியர்கள் வந்து பராமிக்காக்கள் வந்து அப்பாசிய கலாபத்தில் ஒரு செல்வாக்கு பெற்றிருந்தாங்க. ஒரு ஃபேமிலி தானாக எப்படி நுழைஞ்சு இருக்குது நம்ம நாட்டில் இருக்குது. அதாவது முதல்வரோட இவர் எப்படி இருக்கிறார் ஒரு எந்த சைட்டால் வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே நுழைஞ்சாருண்டிக்காது. அந்த மாதிரி இந்த பராமிக்காக்களுக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு என்ன செஞ்சது அதுக்குள்ளே இருக்குது. இந்த பராமிக்காக்களுடைய அட்டகாசம் கூடினதுனாலயா என்னன்னு தெரியாது, அவங்கள ஒழிச்சு கட்டுற வேலை அளவுக்கு என்ன செஞ்சார் ஹாரூன் ரஷீத் செஞ்சார். அதுக்கான சரியான ரீசன்கள் என்ன செய்யலை வரலாற்றில் தெரியவில்லைன்னு இவர் சொல்கிறார். அதாவது ரஷீதுடைய காலத்தில் பெரும் ஒரு செல்வாக்கு அவங்களுக்கு இருந்தது பராமிக்காக்களுக்கு. இந்த பராமிக்காக்கள் பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு பகுதி என்ன செய்வோம் விரிவாக நம்ம பார்க்குற இடத்துல இதையும் நான் நுக்தாவை வச்சு அதை பார்த்துருவோம். இவங்க வந்து ஆட்சியுடைய வளங்கள் எல்லாம் இவங்க செல்வாக்கு செலுத்த ஆரம்பித்தாங்க. ரஷீத் என்ன செஞ்சார் அதுக்கு பிறகு அதை முடித்தார். 187 பராமிக்காக்களை முழுசாக என்ன செஞ்சார் இல்லாமாக்கிட்டார். லி அஸ்பாபின் கைரி வாதிஹா, தெளிவற்ற காரணங்கள் தெளிவற்றதாக என்ன செய்து இருக்குது. ஏன் நடந்தது, முஅர்ரிஹூன்கள் வரலாற்றாசிரியர்கள் காரணங்களில் முரண்படுகிறார்கள். என்ன காரணமாக என்னென்னு முரண்படுறாங்க. எப்படியோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஹாலித் அல் பர்மக்கி என்ற அந்த இதில் வரக்கூடிய அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மூலமாக பராமிக்காக்களுடைய அந்த செல்வாக்கு இதில் வருது. பராமிக்கான்றது ஒரு குடும்பம், ஒரு பாட்டனுடைய பேர்லேருந்து வரக்கூடிய விஷயம். அந்த செல்வாக்கு இருந்ததால் அவங்க நிறைய சேவகர்களாக இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியில் செல்வாக்கு செலுத்தி வந்தார்கள். ஹாரூன் ரஷீத் வந்து எந்த காரணங்கள் தெரியல பராமிக்காக்களை என்ன செஞ்சார் ஆட்சியிலிருந்து முடித்து விட்டார். ஒன்றில் விலக்கி அதை இல்லாமாக்கி மரண தண்டனைகள் இருந்தால் மரண தண்டனை கொடுத்து அப்படி இல்லாமல் ஆக்கிட்டார். காரணங்கள் ஆட்சியில் தெளிவாக இல்லை. பாருங்கள், அவங்க நினச்சா ஆட்சியை முடிச்சிடுறது, ஆக்கில் போட்டுடுறது, இது ஒரு ஆட்சி இப்படி என்று ஒரு குறிப்பு வரும், சரியா, அது என் மைண்டில் வருது, சரியா. ஆனால் நம்ம அதுக்கு அதாவது நியாயமான காரணங்கள் 1000 இருக்கு, அதில் என்ன செய்யலை, அதில் சொல்லப்படவில்லை, இவ்வளோதான். அடுத்தது ஹுராசானில் ஒரு புரட்சி. ஹுராசான் நம்ம ஈராக் ஈரானுக்கு வலது, சரியா. அந்த ஹுராசானில் ஒரு புரட்சி நடக்குது. என்னென்னா அதாவது நஸ்ர் இப்னு சய்யார் அப்படின்ற ஒரு படைத்தளபதி சம்பந்தமாக நம்ம பார்த்துருந்தோம். அவருடைய பேரப்பிள்ளை ராஃபியா, சரியா. அவர் வந்து இந்த ஹுராசானுக்கு நியமிக்கப்பட்ட கவர்னருடைய அட்டகாசத்தின் காரணமாக அவருடைய அநியாயங்கள் காரணமாக வந்து ஒரு புரட்சியை இவர் என்ன செய்கிறாரு, இந்த நஸ்ர் இப்னு சய்யாருடைய பேரர் வந்து ராஃபி இப்னு லைத் என்ன செய்கிறாரு தலைமை தாங்குறாரு. இதன் காரணமாக உடனேவே அந்த வாலியை என்ன செஞ்சிடறாரு, பொறுப்பாளர் ரஷீத் வந்து நீக்கிறார். ஹுராசானுடைய வாலியின் அவருடைய அந்த கவர்னர் காரணமாக தான் இந்த புரட்சி உருவாகுது. அவர் ஹாரூன் ரஷீத் என்ன செஞ்சிடறாரு, அதாவது நீக்கிறார். ஆனாலும் ஏற்பட்ட புரட்சி என்ன செய்யலை, நீக்கலை. ஏன்னா ஒரு காரணத்தை வச்சு புரட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. காரணம் நீங்கள் நான் இல்லை எல்லையை காணும் வரைக்கும் விட மாட்டோண்டு அப்போ ஒன்றும் நோக்கமே வேறு, அது போச்சுன்னா நிற்க வேண்டியதானே, அதை வச்சு ஆரம்பிக்கிறது, அப்படி போயிடுறது. அப்போது இவருடைய ஆட்சியில் அடக்க முடியவில்லை இவங்களை. ஹுராசானில் நடந்த அந்த புரட்சி வந்து அவங்களுக்கு அடக்க முடியலை. எது வரைக்கும் நிற்கிதுண்டா அமீனுடைய காலம் முடிஞ்சு மஹ்மூனுடைய காலம் வரைக்கும் இந்த புரட்சி என்ன செய்யுது அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. அதாவது கவர்னர்லாம் இருப்பார், ஆனால் புரட்சி இடைக்கிடனே அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த நஸ்ர் இப்னு சய்யாருடைய பேரர் ராஃபி இப்னு லைத் இந்த மூலம். அப்போ ஒரு 4 மொத்தம் 5 பிரச்சனை மனைதா. யஹ்யா பின் அப்துல்லா
அவருடைய ஒரு புரட்சி தைலமில், அடுத்தது ஹவாரிஜிகளுடைய இந்த வலீத் இப்னு தரீஃப் அவருடைய ஜசீரால புரட்சி, அடுத்தது ஜனாதிகாக்கள் இந்த அஜுர்ஜானில், அடுத்தது ஹாலித் அல் பர்மக்கியுடைய அந்த பரம்பரில் வரக்கூடிய அந்த பிள்ளைனா அந்த பராமிக்காக்களுடைய பிரச்சனை வச்சு வழங்குங்க. ஹாலித் அல் பர்மக்கின்னு சொன்னது நான் அதை இணைக்கிறதுக்கு, அது ஜொயின் ஆகணும் எங்கேயாவது சரியா. பர்மக்குன்றது ஒரு பாட்டனார். அப்போ அடுத்ததாக வந்து என்ன, அதாவது ஹுராசானில் என்ன அதாவது பிரச்சனை. இப்போ ஹுராசான் எத்தனை பகுதி? ஈரானில் 3 சரியா. ஒன்று ஹுராசான் ரிசுவின்றே ஒன்று ஹுராசான் ரிதுவி, அடுத்தது நோர்த் ஹுராசான், சவுத் ஹுராசான். அப்போ மொத்தம் 3 மாவட்டங்கள். அது இல்லாமல் என்னது இந்த ஆப்கானிஸ்தானில் ஒரு பகுதி சரியா. அடுத்தது வந்து அதாவது ஆப்கானில் பெரும்பாலும் சிஜிஸ்தான் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக உஸ்பெகிஸ்தானில் ஒரு பகுதி, எல்லாம் சேர்த்து என்ன அதாவது ஹுராசான் அப்படின்னு சொல்கிறது ரைட். வக்கது ஹுராசான் அன்றைக்கு ஒரு மாநிலம், அது ஒரு மாநிலம் மலையிட்டா இன்றைக்கு அது பகுதிகளாக என்ன செஞ்சுட்டு போயிட்டு. அடுத்ததாக இவருடைய காலப்பகுதியில் வந்து அதாவது வெற்றிகள், ஏன்னா இவர் ஏற்கனவே அந்த கிழக்கு பகுதிகளை அந்த ஐரோப்பியாவுடைய கிழக்கு பகுதியோட என ஒரு புரட்சி அதிலெல்லாம் ஈடுபட்டவர். இவருடைய காலப்பகுதியில் வந்து தொடர்ந்து அந்த ஐரோப்பாவுடைய எல்லைப்புறங்களில் யுத்தங்கள் என்ன, அதாவது சொல்லுவாங்க என்ன சுகூர், அது சொல்கிற சுகூர்ண்டு அந்த எல்லை பகுதிகளில் வந்து யுத்தங்கள் என்ன செஞ்சிக்கும், அதாவது நடந்து கொண்டு நம்மளோட வாயிட்டு இந்த பகுதிக்கு தானே முரசுகள்லாம் விளங்குற இந்த பகுதி சொல்லுவாங்க சஹராண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் வரும் என்ன, வக்கான அஹ்ஸனஹும் சஹரன், அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சிரித்தால் அந்த பகுதி அழகாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு சிரிப்பில் சில நம்ம வாய் தொடர்ந்து சிரித்தா நல்லா உமிக்காது சரியா. அவருக்கு ரசூலாங்களுக்கு என்ன செய்யும், அஹ்ஸனுஹும் என்ன சஹரன், சிரித்தா வாய் அழகான ஒரு பகுதியாக தெரிக்கும். அது அப்படின்னா இல்லை போர்டர் பண்ணிட்டா அந்த மாதிரி தான் சுகூரன் சொல்கிறது ரைட். கானல் ஹஸ்வு ஃபி பிலாதி ரூமி லா யன்கதி, இந்த ஐரோப்பிய உலக ரூமன் சொல்கிற அந்த ரோம் அதை வச்சு தான் அது தலைநகராக இருந்ததுனால அந்த பகுதியில் யுத்தங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. சில நேரங்களில் ரஷீதே போவார், ஹார் ரஷீதே படைத்தளபதியாக என்ன செய்வார், வகூதுஹுர் ரஷீது பினஃப்ஸிஹி அஹ்யானன், அவரே பல நேரங்களில் படை நடத்துவார். 187 வந்து நடந்த ஒப்பந்தங்கள் இருக்குது, அதை ரோம் வந்து என்ன செஞ்சுட்டேன்னா முறிச்சிருது. நாங்கள் என்ன செய்வோம், உங்களை இந்த பகுதிக்குரிய ஜிஸ்யாவை நான் தரமாட்டேன். அவருக்கு ஒரு பெரும் பகுதி இருக்கும், ஆனால் ஒரு பகுதி வந்து முஸ்லீம்களோட கட்டுப்பாட்டுக்கு வரும். அவங்க என்ன செய்வாங்க, லேசி என்னன்னா ஆட்சியாளர்கள் அங்கே வைக்கிறதை விட அவங்கள கட்டுப்பாடை வச்சு என்ன ஜிஸ்யா எடுப்பது லேசாக இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால் என்ன, அதாவது ஒரு ஆட்சியாளர் வார், நுக்ஃபூர் என்ற ஒரு ஆட்சியாளர் வார் சரியா. அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இதில் ஆங்கில பெயர்கள் அப்படி இப்படின்னு போனால் சில டீட்டெயில்ஸாக அழகாக போகலாம். நான் அந்த அளவுக்கு அது இதுகளில் போகலை, ஏன்னா அது ஐரோப்பிய உலகத்துக்குள்ளெல்லாம் அப்படி போயிடும். நுக்ஃபூர் என்ற ஒரு ஆட்சியாளர் வாராரு. அவர் வந்து என்ன அதாவது இந்த இதை முடிச்சிடுறார், அந்த ஒப்பந்தத்தை என்ன செஞ்சிடறாரு முடிச்சிட்டு. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எழுதுகிறார் கடிதம் ஹாரூன் ரஷீதுக்கு, மின் நுக்ஃபூர் மலிக்கிர் ரூம், ரூமுடைய மன்னர் உங்களுக்கு என்ன செய்கிறார் கடிதம் எழுதுகிறாரு, இலா ஹாரூன் மலிக்கில் அரபு மன்னர் ஹாரூனுக்கு, இதா கரஅத்த கிதாபி ஹாதா, இந்த புக்கை நீங்கள் இந்த லெட்டரை படிச்சிங்கன்னா ஃபர்துத் இலாமா ஹுமில இலைக்க மினல் அம்வால், எங்கள்கிட்டேருந்து கொண்டு வரப்பட்ட எல்லா ஜிஸியா பணத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடணும். வஃப்ததி நஃப்சக், உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கொள்றதுக்கு ஃபித்யா என்ன செஞ்சுருங்க எனக்கு நீங்கள் தாங்க. இல்லா ஃபஸ்ஸைஃபு பைனனா உபைனக், இல்லைண்டா உங்களுக்கு எனக்கு இடையில் வாழ்த்தான் பேசுமண்டு. ஃபகதிபல் ரஷீது கதுபன் ஷதீதன், என்ன கடுமையாக என்ன செஞ்சார் ஹாரூன் ரஷீத் கூப்பிட்டா. உடனே சாராயத்தெல்லாம் வீசி விட்டுட்டு விளையாட்டத்தை வீசிட்டு அவருக்கு கோவம் வந்துட்டு ஹாரூன் ரஷீத் அப்படித்தானே இப்போ சொல்லணும். இந்த வரலாற்றில் எல்லா பொய்யை நம்பின இதையும் சேர்த்து சொல்லணும், அதான் சொல்லணும். ஹாரூன் ரஷீத் வந்து எந்த ஒரு சிந்தனையிலிருந்து அவருக்கு இந்த ரோசம் வரும் சரியா, வீசிட்டார். மின் ஹாரூன அமீரில் முஃமினீன் இலா நுக்ஃபூர் கல்பிர் ரூம், ரோமாபுரியின் நாய்க்கு வணங்கிட்டா ஹாரூன் ரஷீத் அமீருல் முஃமினிடமிருந்து கடிதம் எழுதி சொல்கிறாரு, கரஅத்து கிதாபக் யப்னல் காஃபிரா அதாவது எப்பயுமே ஒரு பெண்ணுக்கு இணைச்சியதை அந்த எபனல் காஃபிரான்னு சொன்னால் தந்தையை தெரியாதுன்ற அமைப்பில் மாதிரி அந்த லெட்டர் வழங்கிட்டா. எபனல் காஃபிரா, காஃபிராவுடைய இறை நிராகரிப்பான பெண்ணின் மகனே, வல் ஜவாப் மா தராஹ் தூனமா தஸ்மாஹு, இல்லை என்ன உங்களுக்கு பதில் என்பதை நீங்கள் வாசிக்க மாட்டீங்க பார்ப்பீங்க அப்படின்னு என்ன செஞ்சார் அந்த லெட்டரை அனுப்பினார். கொஞ்சம் அதாவது வசாரா இலை அலா ஜெய்ஷின் கபீர், கட்டும் பெரும் படையோடு போனார். நேர ஹெர்குலிஸ் தலைமையகத்துக்குள்ளே என்ன செஞ்சார் போனார், அதாவது ஹெர்கல் அதாவது ஆசிமா ஹெர்கலா அப்படின்னு சொல்கிறது அதுக்குள்ளே என்ன செஞ்சார் போனார். ஒன் தசரா அலைஹி, வெற்றி பெற்றார். அதாவது அசர இப்னத்த மலிகிஹிம், அவரோட மன்னருடைய மகளை கைதியும் என்ன செஞ்சார் கைதும் செஞ்சார். வகனிமல் கசீர் வஃபரத அலிஹிமுல் ஜிஸ்யா, நிறைய வெற்றி அடைந்தார். ஜிஸ்யாவும் என்ன செஞ்சார் அவர்களுக்கு என்ன செஞ்சார் விதித்தார் அப்படின்னு சொல்லி என்ன அதில் வரலாற்றில் வருது. இந்த ரோசம்
யாருக்கு இருக்கும் இந்த வீரம் யாருக்கு இருக்கும்னா அந்த மார்க்கம் அந்த உணர்வு தீன் அப்படின்ற ஒருத்தருக்கு தான் இந்த இதென்ன செய்ய வரும் இந்த என்ன அதாவது மோசமான நடவடிக்கைகள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற டைமில் அது வரும். அதாவது இது எப்படி முறிவேண்டா ஒரு ஆட்சி வெற்றி பெற்ற ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிச்சி வெற்றி பெற்ற ஒப்பந்தம் ஒன்று நடந்துடும் விளங்கிட்டா. ஒப்பந்தம் நடந்த பின்னால் நீங்கள் ஜிஸியா கட்டுட்டீங்கன்னா சமாதானம் அதுதான். அதுக்கு பின்னால் இது ஒப்பந்த முறிவு என்றது பொதுவாக அரசாட்சி ரீதியாக அது ஒரு துரோகம். அதனால் அந்த கடிதம் என்ன செய்கிறது போகிறது. அவருக்கு வீரம் இருந்தால் அவர் மோதுறது அவருடைய உரிமை. ஆனால் இப்படி என்ன செய்யக்கூடாது லெட்டரை வந்து இந்த அளவில் எழுதிட்டு கடைசியில் மன்னர் மகளே என்னது கைதியாக அடிமையாக கொடுக்குற அளவில் ஒரு நிலைமைக்கு போய்க்கக்கூடாது. அப்போ லெட்டர் எழுதிக்கக்கூடாது சரியா. இதான் அந்த இதில் என்ன செய்யுது தெரிகிறது. அப்போ இந்த கடிதம் அவர் எழுதியாக வரலாற்றில் என்ன செய்கிறது வருகிறது ரைட். அப்போது அடுத்தது அவருடைய அதே போல் குப்ருஸ்னா என்ன சைப்ரஸ் வந்து இன்றைக்கி 3 பகுதிகளை என்ன செய்யுது இருக்குது. யூகேட ஒரு பகுதிக்கு துருக்கியோட ஒரு பகுதிக்கு விளங்கிட்டா இதெல்லாம் என்ன செய்யுது. அப்போது சைப்ரஸ் வந்து மிக முக்கியம் மத்திய தரைக்கடலில் வந்து என்னது அதாவது மிக முக்கியமான ஒரு இடம் தான் அது. அதில் துருக்கி அந்த இடத்த என்ன செய்யலை அதை விடலை அதிலே துருக்கி தண்டை இதை வச்சிருக்கு. ஏன்னா அதோட எல்லை வந்து எங்கே போகுது அப்படியே காசாவுடைய போர்டர் அதுக்கு அங்கே தான் இருக்குது சரியா. அந்த எல்லை மிக முக்கியமான ஒரு எல்லை ரைட். இப்போ இதில் அதை சைப்ரஸ் வந்து திருப்பி என்ன செய்யுது அவங்க வந்து தங்களோட ஒப்பந்தங்களை முறிச்சுக்கிறாங்க. அவர்களையும் என்ன இதுக்குள்ளே என்ன செஞ்சார் ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். அதுக்கு பின்னால் தனது 2 மகன்களான இளவரசர்கள் அமீன் மஅ்மூன் அவர்களுக்கு என்ன செய்கிறார் ஒப்பந்தத்தை அவர் என்ன செய்கிறார் எழுதுகிறார். அமீனுக்கும் மஅ்மூனுக்கும் என்ன செய்கிறார் ஒப்பந்தத்தை எழுதுகிறார். அதாவது முகமதுக்கும் அப்துல்லாவுக்கும் எழுதுகிறார். அதுக்கு பின்னால் ஹாரூன் ரஷீத் வந்து 193 என்ன செய்கிறார் மரணிக்கிறார். 23 வருட ஆட்சிக்கு பின்னால் 193 அவர் என்ன செய்கிறார் மரணிக்கிறார். அடுத்ததாக ஆட்சிக்கு வந்து முஹம்மது அல் அமீன் அவங்களுடைய 2 பிள்ளைகளான முஹம்மது அல் அமீன் என்ன செய்கிறாரு வாரா. அதுக்கு பின்னால் மஅ்மூன் வரார். முஹம்மது அல் அமீன் வந்து 193 198 5 வருடங்கள் இந்த ஆட்சி கால பகுதி. இவருடைய தாய் வந்து ஜுபைதா. இந்த ஜுபைதா யார் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி விளங்கிட்டா ஜுபைதா. இவங்களுடைய இதில் வந்து இவர் அந்த பகுதி என்ன செய்யலை இதில் இந்த ஜுபைதாவுடைய அந்த செய்தியை இதில் கொண்டு வரலை. அவங்க வந்து நிறைய இந்த சமூக சேவை உள்ள மக்களுக்கு நல்லது செய்யணும் என்கின்ற அந்த உணர்வோடு உள்ள ஒரு மனைவியாகவும் அவங்க என்ன செஞ்சாங்க ஜுபைதா இருந்தாங்க. அதனால் அந்த ஹஜ்ஜிகளுக்கு போகிறதுக்காக வேண்டி அதாவது ஒரு பெரும் இதை என்ன செஞ்சார் அதாவது நீர்நிலை ஒன்று என்ன செஞ்சார் நீங்கள் பார்க்கலாம். அது மக்கால பெரும் அதாவது நீர்நிலை தொடரேச்சிய ஹாஜிகளுக்கான ஒரு பெரும் தொடர் கொண்ட ஒரு நீர்நிலை ஒன்று என்ன செய்தார் அவங்க அதில் அமைத்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த ஐன் ஜுபைதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதையும் பார்ப்போம். அடுத்தது அப்போ இதெல்லாம் அந்த டைட்டில்கள் நம்ம விரிவாக பார்க்க வேண்டிய விஷயத்தில். அப்போது முகமது அல் அமீன் அவருடைய தாய் வந்து ஜுபைதா. இந்த ஜுபைதா யாருன்னு சொன்னால் ஜாஃபர் இப்னுல் மன்சூர் வணங்கிட்டா. ஜாஃபர் இப்னுல் மன்சூருடைய மகள் தான் யார் இந்த ஜுபைதா என்றவர் சரி. அப்போது வலைசஃபி ஹுலஃபா இபனில் அப்பாஸ் மின் உம்மிஹி மன் உம்முஹு வ அபுஹு அதாவது ஹாஷிமியான். அதாவது ஹாஷிம் பரம்பரையை சேர்ந்த தந்தையும் தாயும் என்று வரக்கூடிய ஒரு பிள்ளை வந்து முகமதை தவிர வேறு யாரும் இல்லை. தாய் வந்து யார் ஜுபைதா, தந்தை யார் ஹாரூன் ரஷீத். இவங்க 2 பேருமே என்ன ஹாஷிமியா சரியா. ஹாஷிம் பரம்பரையில் வரக்கூடிய அப்பாசிய கலீஃபா. இப்போ மற்ற பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் என்ன வேறு தந்தை ஹாஷிமா இருக்கலாம் ஆனால் தாய்மார்கள் என்ன வேறாக இருந்தாங்கிறது பார்க்குறோம் ரைட். அதுக்கு பின்னால் கான அபு கதா அஹதல் பை எத்த சும்மலி அஹில் மஅ்மூன் மின் பஅதி. அதாவது முதலாவது அமீனுக்கு அப்புறம் மஅ்மூனுக்கு என்ன ஆட்சி அப்படின்னு சொன்னார். அவரை வந்து ஈராக்கில் என்ன செஞ்சார் அமீனை ஈராக்கில் பொறுப்பாக நியமிச்சிருந்தார். மஅ்மூனை வந்து குராசானில் என்ன செஞ்சார் பொறுப்பாக நியமித்திருந்தார். அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் அதுக்கு அடுத்தது பையத்து செய்யப்பட வேண்டும் முரண்பட்டு கொள்ளக்கூடாது என்று சொல்லியும் கஅபால வந்து ஒரு வசியத்தும் எழுதி வச்சிருந்தார் அடுத்தடுத்து யார் வர வேண்டும் என்பது. ஆனால் அமீன் ஆட்சிக்கு வந்த பிறகு ஃபதுல் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய அவருடைய அமைச்சர் என்ன செஞ்சிடறாருன்னா கொஞ்சம் ஆர்வங்கள் எல்லாம் ஊட்டி என்ன இவருடைய மகனுக்கு என்ன அதாவது மூசாவுக்கு என்ன பையத்து செய்ய இவருக்கு ஒரு மகன் மூசான்னு என்ன செய்கிறார் அமீன் மகன் மூசாவுக்கு பையத்தை என்னது ரெடி பண்ண வச்சுட்டார். அந்த பையத்து லெட்டரை என்ன கிழிக்க வச்சுட்டார் அவர் ஆட்சியில் வைக்கிறதால. இதனால் அதாவது இந்த இதில் இருந்த இந்த குராசானில் வாலியாக இருந்த மஅ்மூன் என்ன செய்கிறாருன்னா பெரும் படை எடுத்துகிட்டு வந்து ரவுண்டப் பண்ணிடுறார். இதை
ஈராக். சரியா, ஈராக் ரவுண்ட் அப் பண்ணி அது ஒரு பெரும் யுத்தமாக என்ன செய்யுது மாறுது. அப்போ உள்கலகம் உண்டு என்ன செய்யுது, இதான் நடக்குது. அப்போ இஸ்திக்ரார் இல்லாமல் போச்சு அமீனுடைய இதில். இந்த வேலையால் மகனுக்கு ஆட்சியை கொடுக்கணும்ன்ற அந்த சிந்தனையால் இது போகுது. 195 2 படைகளும் கடுமையாக என்ன செய்ய நடக்குது. அதாவது மாமூனுடைய தளபதியாக தாஹிர் இப்னுல் ஹுசைன் என்ன செய்கிறாரு, இதில் வந்து கலந்து கொள்கிறார். கடுமையான யுத்தத்தில் அமீன் என்ன செய்கிறாரு, ஹலீஃபாவுடைய படை என்ன செய்யுது, இதுக்கான படை தோல்வி அடைந்து விடுகிறது. அப்போது பக்தாத் என்ன முற்றுகையிடப்பட்டு அவரோடு இருந்த அமீனோடு இருந்த முக்கியமான ஆதரவாளர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, கலைஞ்சிட்டாங்க. ஏன்னா ஆட்சி வந்து ஆட்சிக்குள்ளே ஆட்சி பிரச்சனையை கலைஞ்சிட்டாங்க. மாமூன் பக்தாதுக்கு வராரு 198. இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்கு இடையில் யுத்தம் கடுமையாக நடந்து 198 ஹிஜ்ரி 191 அமீன் ஓட வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்யுது ஏற்படுகிறது. மாமூன் ஆட்சிக்கு வந்து அவர் கொல்லப்படுறார் அமீன். சரியா, இவர் கொண்டாரா அல்லது எந்த அடிப்படையில் கொல்லப்பட்டார் அப்படின்னு தெரியல. இப்படி தான் ஆட்சி அவர்கிட்ட என்ன செய்யுது, மகனுக்கு ஆட்சியை கொடுக்கணும் என்கின்ற இதில் யுத்தமாக மாறி அவருடைய ஆட்சியும் என்ன இல்லாமல் போய் கொல்லப்படுகின்ற ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடறார் வந்துட்டு விடுகிறது. அப்போ இது ஹிஜ்ரி 198 நடக்கிறது. இதை டீட்டெயில்ஸ் அப்போ என்ன நடக்கும், ஒரு மிச்ச விவரமாக போகும். அது அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. இது நடந்தது இவர் 190 அதாவது 193 என்ன செய்கிறாரு, ஆட்சிக்கு வாராரு. 195 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது அப்படியே கொஞ்சம் யுத்தமாக தொடர்ந்து இடையில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நிறைய நடக்கும். மாமூனே சில நேரங்களில் மாறதும் போனார். சரி, ஓகேன்ற லெவலுக்கு மாமூன் என்ன செஞ்சார் வந்தார். ஆனால் அது யுத்தமாக கடைசியில் மாறி என்ன மாமூனு சைட்லேயே ஒரு பாட்டு இருக்குமே, அவன் மாறி யுத்தமாக கொடுத்துருவோன்னு மாமூன் என்ன செஞ்சார் இருந்தார். ஆனால் என்ன எப்படியோ யுத்தமாக முடிந்தது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இவரை பற்றி வரலாற்று நூல்களில் வந்திருக்குது. இவர் நிறைய அதாவது இசை கேட்கிறது, அதுபோல் என்னது இந்த வேட்டைகளுக்கு அந்த ஹண்டிங் போகிறது, அதாவது ஆட்சியுடைய நிர்வாக விஷயங்களை பெரும் கவனமற்றவராக இருந்தார். செயல்பாடை பார்த்தா கொஞ்சம் அப்படி மிரிக்குது. ஆனால் இதெல்லாம் அவர் செஞ்சாரான்னு அல்லாஹ் நமக்கு தெரியாது. சரியா, அதே போல் இந்த என்னது நிறைய வீண் விரயங்கள் செய்யக்கூடியவராக, அடுத்தது என்ன கொஞ்சம் ஜவாரிக்களோடு அடிமை பெண்கள் ஆட்டம் பாட்டம் இதுகள் கொஞ்சம் என்ன இருந்ததாக சொல்லப்படுகிறது. 5 வருஷம் ஆட்சி செஞ்சார். ஆனால் இது எங்களுக்கு என்ன தெரியாது. கீழே அவர் கொடுத்துக்கிற கிதாபும் பயங்கரமான கிதாபுகள். என்னென்னா அதாவது அபு அப்ரல் ஜாஹில் அவர் முத்தஸிலா, அவரோட தாஜி, அப்புறம் மஸ்ஊதி அவர் ஷியா, முருஜு தஹப் ஷியாடா அவர் வரலாற்று ஆசிரியர் தான். ஆனாலும் கொஞ்சம் ஷியா கலப்பு நிறைய இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்புறதுக்கு உள்ள செய்திகளில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவர் மூமினை பற்றி நம்ம நல்லது தான் நினைக்கணும். இந்த பிரச்சனைகள் அவரோட ஆட்சியில் என்ன செஞ்சு நடந்திருக்குது. 198 மாமூன் என்ன செய்கிறார், ஆட்சிக்கு என்ன செய்கிறார் வருகிறார். இந்த 198 ஆட்சிக்கு மாமூன் வந்த பின்னால் இவரோட பேர் என்ன அப்துல்லா. சரியா, அவருடைய பேர் முகமது, இவர் அப்துல்லா. அப்துல்லா ஆட்சிக்கு வந்த பின்னால் அதாவது இந்த ரைட் அவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் எப்படி அமீனுக்கும் மாமூனுக்கும் பையத்து செய்யப்பட்டுச்சோ அதே மாதிரி மாமூனுக்கு என்ன செய்கிறார் ஆட்சி வந்துடுது. அதுக்கு பின்னால் அமீன் அவர் என்ன செய்கிறாரு, கலட்டுறார். ஆட்சிக்குள்ளே வந்து அதுக்கு புறதானே கொல்லப்படுறாரு. ஆட்சிக்கு வந்து அமீன் என்ன செஞ்சிடறாரு, அவர் கலட்டி விட்டார். அதுக்கு பின்னால் வந்து அதாவது ஹிலாஃபத்தை 198 எடுத்த பின்னால் ரைட் இவருடைய ஆட்சி காலப்பகுதியில் வந்து இவர் என்ன ஒரு இதுக்கு வந்தேன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை பாருங்கள். எப்படின்னா அலீப்னு மூசா அர்-ரிதா, அலீப்னு மூசா இருக்கிறார் தானே, அந்த மூசாவுக்கு இவர் என்ன செஞ்சிடறாருண்டா அதுக்கு பின்னால் அலிக்கு என்ன பேரப்புள்ளைக்கு பையத்து கிடைக்கட்டும், அலி அதாவது மூசாவுடைய மகன் அலிக்கு என்ன செய்யட்டும், அதாவது ஹலீஃபா வரட்டும்னு சொல்லி என்ன அந்த இளவரசராக என்ன செஞ்சிடறாரு எழுதிடுறார். இளவரசராக அவர் என்ன செஞ்சிடறாரு எழுதிடுறாரு. இப்படி அதாவது எழுதினதுனால இது நடந்த பின்னால் அப்பாசியர்கள் என்ன செஞ்சிடறாங்க, ஏன்னா ஆட்சி வந்து டோட்டலாக என்ன செஞ்சிருது மாறிடுது என்று சொல்லி ஒரு கடுமையான இது வந்து கடைசியில் அவரை என்ன செஞ்சிடுறாங்க, யாரை பொறுப்பு கொடுத்துருந்தாங்களோ அவர் என்ன செஞ்சார் அதை நீக்கிடுறாங்க. அதுக்கு பின்னால் மாமூன் என்ன செய்கிறாரு, வெளியிருந்து மருவில் இருந்தார். அவர் மருவிலிருந்து திரும்பி வந்து என்ன இந்த திருப்பி ஒழுங்கான ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சார் ஆட்சியை கொண்டு வந்தார். மாமூன் வந்த பிறகு என்ன இவரை என்ன அதாவது நிறுத்திவிட்டு இந்த இவர் ஓடிட்டார். அவர் யார் ஃபர்ரான்னு சொன்னால் அதாவது இந்த இவர் இந்த இப்ராஹிம் இப்னுல் மஹதி அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடறாரு போயிடுறாரு. அதே போல் அந்த அலி ரிதாவும் அவர் என்ன செஞ்சிடறாரு மரணித்து விடுகிறார். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே என்ன செய்கிறாரு அவர் மரணித்து விடுகிறார். இந்த நிலைமை என்ன செஞ்சிருது சீராகி விடுறது. மாமூனுடைய ஆட்சி என்ன செய்யுது ஒரு நிதானமான ஆட்சிக்கு வரும்பொழுதே ஒரு புரட்சி. அதுக்கு பின்னால் என்ன இந்த இப்ராஹிம் இப்னு மஹதியின் காரணமாக அப்பாசிய கிலாபத்தின் டோட்டலாக இந்த பக்கத்துக்கு என்ன போகிற மாதிரியான ஒரு பிரச்சனை. அதுக்கு பின்னால் ஆட்சி 202 என்ன செய்யுதுன்னா இஸ்தகர்ரத் ஒரு அமைதியான நிலையை என்ன செய்கிறது அடைகிறது. இந்த பீரியடில் அந்த குரூப் மஸ்தகியாட ஹுர்ரமியா டீம் மறுபடியும் என்ன
அதாவது ஹுர்ரமியா தான் அது. அப்போது இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா மறுபடி இந்த மஸ்தக்குடைய சிந்தனைகள் எடுத்து பின்னால் வந்து தான் ஹுர்ரமியா, நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் சரியா, பின்னால் வந்தது தான் ஹுர்ரமியா. இந்த ஹுர்ரமியா சிந்தனை போக்கு, மஸ்தக்கியா சிந்தனை போக்கு, அது மஸ்தக்கியா சிந்தனை போக்கு எல்லாமே ஹலால். அந்த சிந்தனை போக்கு மறுபடியும் என்னது திருப்பி எல்லாம் ஆரம்பிக்குது. பாபுக் அல் ஹுர்ரமி, அவருடைய பேர் என்ன, பாபுக் அல் ஹுர்ரமி, பின்னால் வந்தவர். மஸ்தக் அவர் வேறு, அவருடைய நீட்சி தான் இந்த இது. மஸ்தக் வந்து பாரசீக இதுக்குள்ளே இருந்தவர், அதனுடைய சிந்தனை போக்குடைய நீட்சி தான் என்னது இந்த பாபுக்கல் ஹுர்ரமீட இந்த இஸ்லாமிய பகுதிக்குள்ள. இது மறுபடி என்னது அதாவது உருவாக்கம் எடுத்து அது 201 பெரியோரு என்னது ஒரு அதாவது ஜனாதிகாக்களாக இவங்க என்ன செய்கிறாங்க மறுபடி உருவாக்கி எடுக்கிறாங்க. இதனால் வந்து ஹம்தானில் அஸ்பஹானில் இது போன்ற இடங்கள் எல்லாம் இந்த பிரச்சனை வெடிக்குது. பெரும் யுத்தம் செஞ்சு தான் இந்த டீம் என்ன மறுபடி இந்த ஜனாதிகாக்களுடைய என்ன ஒரு நிலைமையை அவர் அடக்க வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது அவருக்கு வந்துச்சு. இருந்தாலும் என்னது என்ன அதாவது முழுமையாக என்ன செய்ய முடியலை. அதை மஹதி அடக்கி கண்டிருந்தார், அந்த ஹாதி அடக்கி கண்டிருந்தார், அவரால் முழுமையாக என்ன செய்ய முடியல, அடக்கிக்க முடியலை. மஅமூன் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இதை முழுமையாக என்ன செஞ்சது, அதாவது அடக்க முடிந்தது. இதையும் நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக இவருடைய காலப்பகுதியில் ஃபித்னத்து ஹல்கில் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற சிந்தனை வழங்கிட்டா. அவரோடு பக்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் மூலம் என்ன செய்கிறது, இவருடைய சிந்தனை போக்குக்குள்ளே அவர் முஅ்தஸிலி இஅ்திஸால் கொள்கையோடு இருந்தவர். அந்த சிந்தனை போக்கு உருவாகி மன்னர் அதை என்ன செஞ்சிடறாரு, அல்லாஹ்வுடைய வேதம் உண்டு என்ன எப்படி வந்து அல்லாஹ்க்கு பேச்சிருக்கின்றது மனிதனோடு ஒப்பிடக்கூடிய ஒன்றாக போயிடும் அந்த ஃபித்னா அந்த சிந்தனையை உள்ளுக்கு நுழைச்சி என்ன செஞ்சிடறாரு, இந்த சிந்தனையை மன்னருக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கு பின்னால் மஅமூன் இந்த நம்பிக்கை கொண்டது 200 அதாவது என்னது 18 நடக்குது. அப்படின்னா என்ன, அவர் மரணிக்கக்கூடிய ஆண்டில் இது என்ன செய்யுது, இந்த பிரச்சனை நடக்குது. இது உருவாகின பின்னால் இது முஅ்தஸிலாக்களுடைய சிந்தனை போக்காக இருந்ததுனால நிறைய உலமாக்கள் இவர் பிரச்சனைக்குள்ள என்ன செஞ்சாங்க, உள்வாங்கப்பட்டார்கள். அதில் ஒருவர் யார், இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அதுபோல் யஹ்யா பின் மயின், அதேபோல் என்னது அலி பின் அல் மதீனி, இன்னும் பல அறிஞர்கள் வணங்கிட்டா. இன்னொரு அஹ்மத் வணங்கிட்டா, இமாம் அஹ்மது பின் பேரில் என்ன தரும். இதில் வந்து இந்த அகீதா வந்து அப்பாசிய கிலாபத்தில் வந்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னா அடுத்ததாக முஅ்தஸிம் வாராரு, அடுத்ததாக வாசிக் வாராரு, அடுத்ததாக முத்தவக்கீல் வாராரு. அப்படின்னா 2 இவர் மஅமூன் அதாவது முஅ்தஸிம் வாசிக் இந்த 3 பேரை தாண்டி வந்த முத்தவக்கில் ஆட்சி வரும் வரைக்கும் இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்கு கூட சிறை தான். அந்த நிலைமை என்ன செஞ்சது, நீடித்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட், இவருடைய காலப்பகுதியில் நடந்த வெற்றிகள் அப்படின்றது பொதுவாக அப்பாசிய கலாபத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன வெற்றிகள் குறைவு எல்லாமே எல்லைப்புறங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். லாஸ் அதே போல் ஷீசர் என்று தைலம்ட சில பிரதேசங்கள் என்ன செஞ்சன கைப்பற்றப்பட்டன. ஏன்னா அதெல்லாம் வடக்கு ஏரியா பகுதிகள். அப்போ எல்லைப்புறங்களில் உள்ள சின்ன சின்ன ஊர்கள் என்ன செஞ்சன கைப்பற்றப்பட்டன. அதுபோல் என்ன அதாவது இங்கே ஆப்பிரிக்காவில் வந்து தென்பகுதி சூடானுக்கு பின்னால் உள்ள அதாவது பிலாது நூபான்னு சொல்லுவாங்க, அதுக்கு அங்கே உள்ள சில பகுதிகள் என்ன செய்யணும் தென்பகுதிக்கு போகிறது, ஆப்பிரிக்காவுடைய தென்பகுதிக்கு போகிற அந்த பகுதிகள் கொஞ்சம் என்ன செஞ்சன கைப்பற்றப்பட்டன. நம்ம சில டைமில் இந்த இப்படி செஞ்சு காட்டுவது நம்மளோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி மெப்பிரிக்கும் சரியா, அதுக்கப்புறம் அது எந்த ஏரியான்னு விளக்காரிக்கும். அப்போது என்ன அதுபோல் என்னது இந்த இவருடைய காலப்பகுதியில் மஅமூனுடைய காலப்பகுதியில் தான் துருக்கியர்களை இந்த சல்ஜூக்கியர்களை எல்லாம் என்ன பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுபோல தான் இந்த சல்ஜூக்கியர்கள் கையோங்கி இவங்க வந்து கீழே பேருக்கு மன்னர்களாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும். இவர் மஅமூனுடைய காலப்பகுதியில் தான் அவர்களை வேலைக்காக திறமையானவர்களை இங்கே என்ன செஞ்சாங்க எடுக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கு பின்னால் வந்து இவர் செய்த மிக சிறப்பான வேலைகளில் உண்டு. தன் பிள்ளைகளுக்கு ஆட்சியை எப்படி அமீன் ட்ரை பண்ணார் அப்படி என்ன செய்யலை, வராசத்தாக இவர் ட்ரை பண்ணலை. இவர் என்ன செஞ்சார் என்ற யார் மிக சிறப்பானவர் அப்படின்ட்டு பார்த்தாரு. அதனால் இவருடைய மகன் அப்பாஸுக்கு இவர் என்ன செய்யலை, வசியத்து பண்ணாமல் இவருடைய சகோதரர் முஅ்தஸிமுக்கு என்ன செய்கிறாரு, வசியத்து பண்ணுறாரு. அப்போ இத்தனைக்கும் முஅ்தஸிமுக்கு ஆட்சி என்ன எங்கே வசியத்து இல்லை, வாப்பாட்டிருந்து வசியத்து இல்லை, யார்கிட்டையும் வசியத்து இல்லை. ஆனால் முஅ்தஸிம் சிறப்பான ஒரு ஆட்சியாளராக கண்டு அவர்கிட்ட வீரமும் அவர்கிட்ட பொருத்தப்பாடும் இருப்பதை கண்டு தண்ட மகன் அப்பாஸுக்கு கூட கொடுக்காம அவர் என்ன செய்கிறாருண்டா முஅ்தஸிமுக்கு என்ன செய்கிறாரு, அதாவது தனக்கு பின்னால் ஹலீஃபாவாக வர வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாரு. எப்படி யார், அதாவது சுலைமான் இப்னு அப்துல் மலிக், அதுக்கு பின்னால் யாருக்கு சரி செய்துட்டு போகிறாரு, உமர் இப்னு அப்துல் அசீஸை எப்படி தெரிவு செஞ்சுட்டு போகிறாரோ என்ன அது மாதிரி அவருக்கு சொல்லப்படுமே, தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதை கொண்டு ஆட்சியை ஆரம்பித்தார், உமர் இப்னு அப்துல் அசீஸை கொண்டு ஆட்சியை என்ன செய்தார் முடித்தார் அப்படின்னு அவருக்கு என்ன செய்யும் சொல்லப்படும். அந்த மாதிரி ஒரு வேலையாக அவர் என்ன செய்கிறாண்டா தனக்கு பின்னால் வந்து அபு இஸ்ஹாக் அல் முஅ்தஸிம் அவர் யார் அப்படின்னா தன் சகோதரனா இப்போ யார் ஆகிக்கணும், ஹாரூன் ரஷீதில் இன்னொரு மகன், ஹாரூன் ரஷீதில் இன்னொரு மகன் முஹம்மத் பண்ணிக்கிட்டா, இன்னொரு மகன் முகமது அப்படின்னா முகமது அல் அமீன். அதே போல் இது என்ன இன்னொரு முகமது அதாவது முகமது அல் முஅ்தஸிம்
முஹம்மத் அல் மோத்தசிம். முகமது அல் அமீன் ஒருத்தர் வராரு, முகமது அல் மோத்தசிம் வார். இதுக்கு இடையில தான் மாமூன் என்ன செய்கிறாரு வாரார், அப்துல்லா அல் மாமூன் இதுக்கு இடையில தான் வரார். ரைட். அப்போது இவர் வந்து வசியத்து பண்ணிட்டு மரணிக்கிறார். அப்போது 218 மரணிக்கிறார். 20 வருட ஆட்சிக்கு பின்னால். மாமூன் வந்து அவர் 23 வருடம், ஹாரூன் ரஷீத் இடையில வந்து என்ன, அதாவது அமீன் ஒரு 5 வருஷம். அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் என்ன 20 வருட ஆட்சிக்கு பின்னால் இவர் என்ன செய்கிறார், மரணிக்கிறார். அதுக்கு பின்னால் 218 227 வரைக்கும் முஅத்தசிம் என்ன செய்கிறார், ஆட்சிக்கு வருகிறார். அதுக்கு பின்னால் ஹாரூன் அல் வாசிக் வருகிறார். அதுக்கு பின்னால் ஜாஃபர் அல் முத்தவக்கில் வரார். இந்த 3 பேரை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த 3வது நூற்றாண்டுக்கு வச்சிருவோம். 2வது நூற்றாண்டுடைய பகுதியில் இவங்க தான் வராங்க. சரியா? அபுல் அப்பாஸ் அஸ்-சஃபா, அபு ஜாஃபர் அல் மன்சூர், முஹம்மது அல் மஹதி, மூசா அல் ஹாதி, அடுத்த பின்னால் ஹாரூன் அர் ரஷீத், அதுக்கு பின்னால் அவர பிள்ளைகள் முஹம்மது அல் அமீன், அப்துல்லா அல் மஅமூன், அதுக்கு பின்னால் என்ன, அதாவது முஹம்மது அல் அதாவது அல் மோத்தசிம், அபு இசாக் அல் மோத்தசிம், முகமது அல் மோத்தசிம். இந்த 7 பேர் 8 பேர் ஆகிட்டு. சரியா? சரியா? மோத்தசிம் வந்து 8 பேர் தானே, ஏன்னா நம்ம 8வது நபரை பார்த்தோம். சரி. அதுக்கு பின்னால் ஹாரூன் அல் வாசிக், ஜாஃபர் அல் முத்தவக்கில் என்று போகிறாங்க. இதுக்கு அடுத்த பகுதியில் உள்ள விஷயங்கள் நான் அடுத்த நூற்றாண்டுக்கு பார்ப்போம். இந்த நூற்றாண்டில் நடந்த இவர்களுடைய இப்போ நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரு 10 மட்டும் என்ன செஞ்சுக்கிறேன், சுட்டி காட்டுகிறேன். இப்போ அடுத்த எங்களுடைய தொடரில் வந்து இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். மதீனத்து சலாம், அதுபோல் பராமிகாக்கள், அதுபோல் என்ன இந்த ஐன் சுபைதா, அதுபோல் இந்த சின்ன சின்ன சில யுத்தங்கள், அதாரிசாக்களை பற்றி, அதாரிசாக்கள் அடுத்த இதில் வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன குறிப்புகள். இதில் என்ன வேறு என்ன இல்லை, உலமக்கள் அடுத்த லைன் இது பைத்துல் ஹிக்மா. சரியா? இந்த பகுதியில் பார்த்து இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓரளவு பார்ப்போம். அதோட சேர்த்து அதுக்கு அடுத்த பகுதியாக உலமாக்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு என்ன செய்வோம் நாங்கள் போவோம். உலமாக்கள் எல்லாமே வெறுமனே உலமாக்கள் படிக்கிறேன், எல்லாமே ஒன்றோடு ஒரு என்னது ஒரு நெப்பிங் மாதிரி என்ன எல்லாத்தையும் ஒன்றோடு மிக்ஸ் ஆகி என்ன செய்யும் அதில் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அப்பாசிய கிலாபத்துடைய அடுத்த தொடராக இந்த நூற்றாண்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அப்படி என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.